ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशदे भवरोहिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। वाल्मीकि रामायणம் அயோத்தியாகாண்டம் சர்க்கம் 75. பரதன் கோர பிரமாணம் செய்தது. இதற்குள் சுமந்திரர் முதலிய மந்திரிகள் அங்கே வந்தார்கள். கொஞ்ச நேரம் கழித்து பரதன் விழித்துக் கொண்டு மந்திரிகள் சூழ்ந்து நிற்க அவர்களுக்கு வாஸ்தவத்தை தெரிவிக்க விரும்பி தன் எண்ணங்களெல்லாம் வீணானதால் மனசொடிந்து வாடியிருக்கும் கைகேயியை காட்டி, மித்திரர்களே, இந்த ராஜ்யம் வேண்டுமென்று நான் ஒரு க்ஷணமாவது ஆசைப்பட்டவன் அல்ல. அதற்காக இவளுடன் நான் ஆலோசனை செய்தவனும் அல்ல. தூரதேசத்தில் என் பாட்டனுடைய கிரகத்தில் வசித்துக் கொண்டிருந்த எனக்கு சக்கரவர்த்தி இந்த ராஜ்யத்தில் என்னை அபிஷேகம் செய்ய போகிறார் என்றாவது, ராமனை காட்டிற்கு அனுப்பினார் என்றாவது, லக்ஷ்மணனும் சீதையும் அவருடன் சென்றார்கள் என்றாவது தெரியவே தெரியாது என்று இப்படி தீனமாய் கதறிக்கொண்டிருக்கும் சப்தத்தை கௌசல்யை கேட்டாள். மகா குரூரமான நடத்தையுள்ள கைகேயின் புத்திரனான பரதன் வந்திருக்கிறான் என்று தோன்றுகிறது. அவன் இந்த அக்கிரமத்தில் சம்பந்தப்பட்டிருப்பான் என்று நான் எண்ணவில்லை. ஆகையால் அவனை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி இளைத்து நிறம் மாறி புத்தி மயங்கு தள்ளாடி சுமித்திரையுடன் பரதன் இருக்கும் இடத்தை நோக்கி வந்தாள். அதே காலத்தில் பரதனும் சத்ருக்னனும் கௌசல்யை நமஸ்கரிக்க அவளுடைய அந்தப்புறத்திற்கு சென்றார்கள். வழியில் கௌசல்யை சந்தித்து அவளுடைய கஷ்டத்தையும் அலங்கோலமான ஸ்திதியையும் கண்டு துக்கம் தாங்காமல் அவளை கட்டிக்கொண்டு வாய்விட்டு அலறினார்கள். அவளும் கொஞ்ச நேரம் கழித்து மூர்ச்சை தெளிந்தெழுந்து பெருந்தன்மை, பொறுமை முதலிய உத்தம குணங்கள் பொருந்தினவனாலும் ஸ்திரீ சுபாவத்தாலும் புத்திர சோகத்தாலும் ரோஷமடைந்து இந்த ராஜ்யம் கிடைக்க வேண்டும் என்று வெகுநாளாய் ஆசை கொண்டிருந்தாய். மகா குரூர சுபாவமுள்ள உன் தாய் எந்த அக்கிரமங்களை செய்தோ உனக்கு இதை சம்பாதித்து வைத்திருக்கிறாள். உனக்கு யாதொரு போட்டியும் இல்லை, உபதிரவமும் இல்லை. இவ்வளவு சிரமப்பட்டு சம்பாதித்த பதார்த்தத்தை இனிமேல் ஆசை தீர அனுபவித்திருக்கலாம். அது இருக்கட்டும், என் புத்திரனை ஜடையும் தலையுமாய் மரவுரடியன் காட்டிற்கு துரத்திவிட்டு என்ன விசேஷ லாபத்தை அடைந்தாய்? இந்த ராஜ்யமெல்லாம் அவளுடைய சுவாதீனத்தில் இருப்பதால் அப்படி செய்யாமலேயே சுலபமாய் உன் எண்ணம் நிறைவேறி இருக்கலாமே. மகா ரூபவானான என் புத்திரன் இருக்கும் வனத்திற்கு என்னையும் அனுப்பாவிட்டால் நலம். அதை தடுக்க மகாராஜாவும் இல்லை. கைகேயி செய்த பாபத்தில் உனக்கும் சம்பந்தம் உள்ளபடியால் சக்கரவர்த்திக்கு உத்தரக்கிரியைகளை செய்ய உனக்கு அதிகாரம் இல்லை. மகாராஜாவும் அப்படியே தடுத்திருக்கிறார். அவர் செய்யும் அக்னிஹோத்திரத்தில் அவருடைய மூத்த பாரதிக்கு பாத்தியம் உண்டு. ஆகையால் அந்த அக்னியில் பிரவேசித்து என் பர்த்தா சென்ற லோகத்திற்கு நானும் சுமித்திரையும் போவோம். புருஷசிரேஷ்டனான என் ராமன் தபஸ்வியும் இடத்திற்கு நீயே என்னை அழைத்து போக வேண்டியது. இந்த விஸ்தாரமான ராஜ்யமும் இதில் உள்ள தனதானியங்களும் யானை குதிரைகளும் பசுக்களும் மற்ற எல்லா வஸ்துக்களும் உனதாய் உனக்கு சம்பாதித்து கொடுத்ததல்லவா என்று குரூரமான வார்த்தைகளால் நிந்தித்தாள். தன்னை சத்ருவாகவும் அயலானாகவும் பாவித்து பேசினதை கேட்டு பரதனுக்கு புண்ணில் ஊசியால் குத்துவது போல சொல்ல முடியாத வருத்தம் உண்டாயிற்று. மனம் கலங்கி அவளுடைய பாதங்களில் விழுந்து வெகுநேரம் புலம்பினார். பிறகு பைத்தியம் பிடித்தவளைப் போல பிரலாபிக்கும் கௌசல்யை பார்த்து வணக்கமாக கைகூப்பி, என்னிடத்தில் யாதொரு குற்றமும் இல்லை, எனக்கு இந்த விஷயம் தெரியாது. ராமனிடத்தில் எனக்குள்ள பரம பிரீத்தியையும் பக்தியையும் தாங்கள் அறிந்தும் இப்படி சொல்வது நியாயமா? நான் இந்த ராஜ்யத்திற்கு ஆசைப்பட்டு ராமனுக்கு துரோகம் செய்தால் இதுவரையிலும் நான் அபியசித்த வேத சாஸ்திரங்களும் சகல வித்தியைகளும் குருமுகமாக கிடைத்த ஞானமும் பலிக்காமல் போகட்டும். பாவிகளுக்கு ஊழியம் செய்கிறவனும், சூரியனுக்கு எதிரே மலமூத்திரங்களை விடுகிறவனும், தூங்கும் பசுவை காலால் உதைத்தவனும், தன் வேலைக்காரனை சிரமப்படுத்தி வேலை வாங்கி அதற்கு கூலி கொடுக்காதவனும், பிரஜைகளை தன் புத்திரர்களைப் போல் பரிபாலனம் செய்து வரும் அரசனுக்கு துரோகம் நினைப்பவனும், பிரஜைகளிடத்தில் 1/6 கடமை வாங்கியும் அவர்களை ரட்சிக்காமல் இருப்பவனும், யாக காலத்தில் தபஸ்விகளுக்கு யஜ்ஞ தட்சிணை கொடுக்கிறேன் என்று சொல்லி பிறகு இல்லை என்று மிரட்டுகிறவனும், கோரமான யுத்தம் நடக்கும் போது சத்துருக்களுக்கு பயந்து ஓடுகிறவனும் சேரும் கதியில் நான் சேர்வேன்.
மகா ஞானியான என் குருவால் எனக்கு உபதேசிக்கப்பட்ட பரலோக சாதனமான ரகசியார்த்தம் அடங்கின சாஸ்திரம் எனக்கு மறந்து போகட்டும். சகல சௌந்தர்யங்களும் பொருந்தின ராமன் மறுபடியும் அயோத்தியில் மகுடாபிஷேகம் செய்து கொள்ளும் திவ்ய சேவையை பார்க்கும் பாக்கியம் எனக்கு இல்லாமல் போகட்டும். எள்ளன்னம், பாயசம், ஆட்டின் மாம்சம் இவைகளை தேவதைகளுக்கும் பிதர்களுக்கும் அதிதிகளுக்கும் நிவேதனம் செய்யாமல் புஜிப்பவனும், பெரியோர்களை எதிர்கொண்டழைத்து மரியாதை செய்யாமல் அவமானப்படுத்துகிறவனும், குருக்களை தானே நிந்திக்கிறவனும், மித்திர துரோகம் செய்பவனும், ஒருவருக்கொருவர் நம்பிக்கையால் ரகசியமாய் சொன்ன சமாச்சாரத்தை வெளிப்படுத்துகிறவனும், உபகாரம் செய்தவனுக்கு பிரத்யுபகாரம் செய்யாதவனும், நன்றி அறிவில்லாதவனும், தற்கொலை செய்து கொண்டவனும், சாதுக்களால் விளக்கப்பட்டவனும், வெட்கமில்லாதவனும், தன் புத்திரர்களும் பத்னிகளும் வேலைக்காரர்களும் கூடவிருக்க அவர்களுக்கு கொடுக்காமல் நல்ல பதார்த்தங்களை தானே வயிறு நிறைய சாப்பிடுகிறவனும் சேரும் கதியில் சேர்வேன். எனக்கு அனுகூலமான பத்னிகளும் அக்னிஹோத்திரம் முதலிய வைதிக கிரியைகளும் கிடைக்காமல் போகட்டும். நான் பிள்ளை இல்லாத துக்கத்தை அனுபவிக்கட்டும். ராஜஸ்திரீகளையும் குழந்தைகளையும் கிழவர்களையும் கொன்ற பாபமும், சேவர்களை கைவிட்ட பாபமும், செம்பஞ்சு, தேன், மாம்சம், இரும்பு இவை போன்ற வஸ்துக்களை விற்று தன் சேவகர்களை போஷிக்கும் பாபமும், பயங்கரமான யுத்தம் ஆரம்பிக்கும் சமயத்தில் பயந்து ஓடுகிறவனை துரத்தி கொள்ளும் பாபமும் என்னை சேரட்டும். ஒற்றை வஸ்திரத்துடன் வீடு வீடாய் பிக்ஷை எடுத்து கையையே பாத்திரமாக உபயோகித்து பூமி எங்கும் பைத்தியக்காரனைப் போல திரியும் கதி எனக்கு நேரட்டும். மதுபானம் செய்வதிலும் ஸ்திரீகளிடத்திலும் சூதாடுவரிடத்திலும் முழுகி காம குரோதங்களுக்கு அடிமையாக கடவேன். என் மனஸ் தர்மத்தில் செல்ல வேண்டாம், அதர்மத்தையே நாடட்டும். கொடுக்க தகாதவர்களுக்கே கொடுக்கிறவனாகட்டும். நான் சேர்த்து வைத்திருக்கும் ஏராளமான தனங்கள் எல்லாம் திருடர்களால் அபகரிக்கப்படட்டும். 2 சந்தியா காலங்களிலும் தூங்குவதாலும் வீடுகளில் நெருப்பு வைப்பதாலும் குருபத்னியை சேர்வதால் உண்டாகும் பாபத்தையும் அடைய கடவேன். அக்னிஹோத்திரம், நெய், சரு, புரோடாசம் முதலியவைகளால் தேவதைகளுக்கும் மரண திதிகளிலும் கிரகண காலங்களிலும் பர்வ காலங்களிலும் ஸ்ராத்த தர்ப்பணங்களால் பிதர்களுக்கும் உயிரோடு இருக்கையில் சகலவித கைங்கரியங்களையும் செய்வதால் பெற்றோர்களுக்கும் சுசுரூஷை செய்ய பெறாதவனாக கடவேன். சாதுக்களிடையும் லோகங்கள் எனக்கு கிடைக்க வேண்டாம். சாதுக்கள் மெச்சும்படியான பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டாம். சாதுக்கள் அனுஷ்டிக்கும் தர்மங்கள் என்னால் அனுஷ்டிக்கப்பட வேண்டாம். மகா பதிதர்களுக்கும் விதிக்கப்பட்டிருக்கும் மாத்திரு சுசுரூஷையும் விட்டு அதர்மத்திலேயே ஸ்ரத்தையுள்ளவனாக கடவேன். எப்போதும் தரித்திரனாகவும் அநேக குழந்தைகளை உடையவனாகவும் எப்போதும் ஜுரம் முதலிய ரோகங்களால் பீடிக்கப்பட்டவனாகவும் எப்போதும் மனக்லேசத்தை உடையவனாகவும் இருக்க கடவேன். ஏழ்மைத்தனத்தால் வருத்தப்பட்டு என்னிடத்தில் வந்து என்னை பலவிதமாக ஸ்தோத்திரம் செய்து நான் கொடுப்பதால் தங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்து சௌக்கியமடையலாம் என்று என் முகத்தையே ஆவலுடன் பார்க்கும் சாதுக்களின் ஆசையை கெடுப்பதால் உண்டாகும் பாபம் என்னை சேரட்டும். கடுமைகளான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு அசுத்தனாக எப்போதும் அரசனிடத்தில் பயந்து கொண்டு அதர்மத்திலேயே பிரியம் வைத்தவனாக பிறரை பற்றி கோல் சொல்லிக் கொண்டு வஞ்சகமாக வயிறு வளர்க்கிறவனுடைய கதி எனக்கு கிடைக்கட்டும். பதிவிரதையான தன் பாரியை ருத்துஸ்நானம் செய்து புத்திரோத்பத்திக்காக தன் சமீபத்தில் வந்திருக்கையில் அவளை தள்ளிவிடுகிறவனும், அக்னி சாட்சியாக விவாகம் செய்த பத்னியை கைவிட்டு பிறருடைய பாரியைகளை கைப்பற்றுகிற அதர்மத்தில் பிரியமுள்ள முட்டாளும், சந்ததியில்லாத பிராமணனும், குடிக்கும் வஸ்துக்களை கெடுக்கிறவனும், விஷம் வைக்கிறவனும், பிராமணர்களுக்கு நடக்கும் பூஜையை கெடுக்கிறவனும், இளங்கன்றையுடைய பசுவை கறக்கிறவனும், தாகம் என்று கேட்டவனுக்கு வீட்டில் நீர் இருக்கும் போது கொடுக்கிறேன் இரு என்று சொல்லி கொடுக்காமல் ஏமாற்றுகிறவனும், இருவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி வாதித்துக் கொண்டிருக்கையில் அவர்களில் ஒருவனிடத்தில் உள்ள சிநேகத்தால் அவன் ஜெயிக்கும் உபாயத்தை அவனுக்கு ரகசியமாக உபதேசிக்கிறவனும் அடையும் கோரமான கதிகளை நான் தப்பாமல் அடைய கடவேன் என்று பர்த்தாவையும் புத்திரனையும் இழந்த கௌசல்யை பரதன் சமாதானம் செய்து துக்கம் தாங்காமல் கீழே விழுந்தார். கௌசல்யை, குழந்தாய், கோப பிரமாணங்களால் உன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு காரணமில்லாமல் ஏன் உபதிரவத்தை அனுபவிக்கிறாய்? இதை பார்த்து எனக்கும் துக்கம் வரவர விருத்தியாகிறது. லக்ஷ்மணனைப் போல நீயும் ராமனிடத்தில் விசேஷ பக்தியுள்ளவன் என்றும் முன்னோர்களால் அனுஷ்டிக்கப்படும் தர்மத்திலிருந்து விலகாதவன் என்றும் எனக்கு நன்றாக தெரியும். நீ செய்த பிரதிஜையை தவறாமல் நிறைவேற்றுகிறவன். ஆகையால் சாதுக்கள் அடைய வேண்டிய உத்தம லோகங்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று அவனை தேற்றி மடியில் எடுத்து வைத்துக் கொண்டு இருகத் தழுவி உச்சி முகர்ந்து துக்கம் மேலிட்டு அழுதாள். பரதனும் அநேக விதமான கிளேசங்களால் பீடிக்கப்பட்டு மனங்கலங்கி இந்திரிய சுவாதீனமில்லாமல் புத்தி சிதறி அடிக்கடி மூர்ச்சை அடைந்து பெருமூச்சு விட்டுக் கொண்டு அன்றி ராத்திரி பொழுதை ஒரு யுகமாக கழித்தார். வால்மீகி ராமாயணம், அயோத்தியா காண்டம், சர்க்கம் 76.
தசரதருடைய தேகத்தை சம்ஸ்காரம் செய்தது. அப்போது மகாஞானியான வசிஷ்ட பகவான் கிளேசத்தாலும் புத்தி மோகத்தாலும் பலவிதமாக பீடிக்கப்படும் பரதனை பார்த்து, ராஜபுத்திரா, மகா கீர்த்திமானே, வருத்தப்பட்டது போதும். சக்கரவர்த்தி உத்தம லோகங்களை அடைவதற்கு சாதகமான பிரேதக்கிரியைகளை தாமசமில்லாமல் நடத்து என்று ஆக்ஞாபித்தார். அதை கேட்டு பரதன் தைரியமடைந்து ஒருவாறு துக்கம் தணிந்து உத்தர கிரியைகளை நடத்த ஆரம்பித்தார். தசரதருடைய தேகத்தை எண்ணெய் கொப்பரையிலிருந்து எடுத்து தைலம் வற்றுவதற்காக பூமியில் வைத்தார்கள். அநேக தினங்களாய் எண்ணெயில் போடப்பட்டிருந்ததால் அவருடைய சரீரம் மஞ்சள் நிறம் படிந்து அவயவங்கள் விகாரமடையாமல் தூங்குகிறவளை போல காணப்பட்டது. பிறகு ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்ட உத்தமமான படுக்கையில் அந்த தேகத்தை வைத்து பரதன் வாய்விட்டு பிரலாபித்தார். மகாராஜா, நானும் சத்ருக்னனும் தூரதேசத்திற்கு போயிருந்தோம். தர்மாத்மாவான ராமனையும் மகாபலவானான லக்ஷ்மணனையும் ராஜ்யத்திலிருந்து அனுப்பிவிட்டு நாங்களும் வருவதற்கு முன் தாங்கள் சொர்க்கத்திற்கு போகும்படியான காரணம் என்ன ஏற்பட்டது? என்ன காரியம் செய்தீர்கள்? சகல லோகத்திற்கும் ஹிதத்தை செய்யும் புருஷோத்தமனான ராமனை விட்டு பிரிந்து பிரஜைகள் கதறிக் கொண்டிருக்கையில் தாங்களும் அவர்களை கைவிட்டு எங்கே போனீர்கள்? ராமனும் காட்டிற்கு சென்று தாங்களும் சொர்க்கத்திற்கு சென்றால் இந்நகரத்தில் உள்ள பிரஜைகளுடைய யோகக்ஷேமங்களை பாதுகாக்கிறவர்கள் யார் இருப்பதாக நினைத்தீர்கள்? தாங்கள் இல்லாமல் இந்த பூமண்டலம் பர்த்தாவை இழந்த ஸ்திரீயைப் போல் விகாரமடைந்திருக்கிறது. இந்த அயோத்தி சந்திரன் இல்லாத ராத்திரியைப் போல் தாங்கள் இல்லாமல் பிரகாசிக்கவில்லை என்று பலவிதமாக புலம்பிக் கொண்டிருக்கையில் வசிஷ்ட பகவான் அவரை தடுத்து, சக்கரவர்த்திக்கு நடக்க வேண்டிய பிரேத காரியங்கள் தாமசமில்லாமல் பூர்ணமாக நடக்க வேண்டும். நீ துக்கத்தை அடக்கிக் கொண்டு அந்த விஷயங்களை கவனி என்றார். பரதன் அதை அங்கீகரித்து ரித்விக்குகளையும் புரோகிதர்களையும் ஆச்சாரியர்களையும் சீக்கிரப்படுத்தினார். அக்னிகிரகத்தில் தசரதரால் பூஜிக்கப்பட்டு வந்த கார்கபத்தியம் முதலான ஹோமாக்னிகள் தீட்டுப்படாமல் வெளியே கொண்டு போய் வைக்கப்பட்டிருந்தன. அவைகளை ரித்விக்குகளும் அவர்களுக்கு சகாயமாய் இருக்கிறவர்களும் விதிப்படி எடுத்துச் சென்றார்கள். பரிச்சாரகர்கள் சக்கரவர்த்தியின் தேகத்தை உத்தமமான பல்லக்கில் வைத்து கண்ணீர் பெருக பேச முடியாமல் எடுத்துச் சென்றார்கள். வெள்ளியாலும் தங்கத்தாலும் செய்யப்பட்ட புஷ்பங்களையும் அநேக விதமான வஸ்திரங்களையும் அரசனுக்கு முன் வாரி இறைத்துக் கொண்டு அநேக ஜனங்கள் சென்றார்கள். சந்தனம், அகில், குங்கிலியம் இன்னும் மற்ற வாசனா திரவியங்களை தங்கத்தால் செய்யப்பட்ட தூப பாத்திரங்களில் போட்டுக்கொண்டே இருந்தார்கள். இன்னும் சிலர் சந்தனம், பத்மகம், தேவதாரு முதலிய பரிமள விருட்சங்களால் சிதையை அடுக்கினார்கள். ராஜபத்தினிகள் வயசென்ற பரிச்சார ஸ்திரீகளால் சூழப்பட்டு பல்லக்கு முதலிய வாகனங்களில் ஏறிக்கொண்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு கூட வந்தார்கள். பிறகு ரித்விக்குகள் ஸ்மசானத்தில் அந்த பிரேதத்தை சிதையின் நடுவில் வைத்து அவர்களும் பரதனும் ராஜபத்தினிகளும் பிரதட்சிணமாகவும் அப்பிரதட்சிணமாகவும் சுற்றி வந்து மகாராஜா செய்து வந்த அக்னிஹோத்திர அக்னியால் பரதனை கொண்டு மூட்டுவித்து ஹோதா, உத்காத்தா முதலிய ரித்விக்குகள் பிதிர்மேத விதிப்படி வேத மந்திரங்களை உச்சரித்து சகல கிரியைகளையும் குறைவர நடத்தினார்கள். சாமகானத்தில் நிபுணர்கள் மதுரமாக சாமவேத மந்திரங்களை கானம் செய்தார்கள். அநேக ஆயிர ஸ்திரீகள் கிரௌஞ்ச பட்சிகளைப் போல் தீனமாக வாய்விட்டு அலரும் சப்தம் வெகு தூரம் வியாபித்தது. பிறகு அவர்கள் எல்லோரும் வாகனங்களில் ஏறி சரையூ நதிக்கு வந்து அங்கே ஜலதர்ப்பணம் முதலிய கிரியைகளை செய்து ராஜஸ்திரிகளும் மந்திரிகளும் புரோகிதர்களும் கண்ணீர் பெருக நகரத்தில் பிரவேசித்தார்கள். பந்துக்கள் 10 நாட்கள் வரையில் தனித்தனியாக பூமியில் படுத்துக்கொண்டு தீட்டு காத்தார்கள். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 77 தசரதருக்கு உத்தர கிரியைகளை நடத்தினது. 10 தினங்களும் கழிந்த பிறகு 11வது நாள் புண்ணியாகவாச்சனம், நவஸ்ராத்தம் முதலிய சுத்திகளை செய்து 12வது தினத்தில் ஷோடச ஸ்ராத்தம், மாசிகம், சபிண்டீகரணம் முதலிய கிரியைகளை நடத்தினார்கள். மகாராஜாவிற்கு திருப்தி உண்டாவதற்கு ரத்னங்களையும் தனத்தையும் வஸ்திரங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் கிரகங்களையும் பரதன் பிராமணர்களுக்கு கணக்கில்லாமல் கொடுத்தார். 13வது நாள் காலையில் பரதன் தன் பிதாவை குறித்து விசேஷமாக பிரலாபித்து சஞ்சயனம் செய்வதற்காக ஸ்மசானத்திற்கு சென்று சிதைக்கு சமீபத்தில் நின்று, மகாராஜா, தாங்கள் என்னை ராமனிடத்தில் ஒப்புவித்திருந்தீர்கள். அவரும் காட்டிற்கு போய்விட்டார். தாங்களும் என்னை விட்டு சொர்க்கத்திற்கு போய்விட்டீர்கள். அனாதையான கௌசல்யைக்கு ஒரே கதியாயிருந்த ராமனும் தங்களால் காட்டிற்கு அனுப்பப்பட்டார். தாங்களும் அவளை கைவிட்டு எங்கே போனீர்கள் என்று இப்படி புலம்பிக் கொண்டு தசரதருடைய தேகம் எரிக்கப்பட்டு சிவந்த சாம்பலும் எலும்புமாய் கிடந்த இடத்தை பார்த்து பெருங்குரல் விட்டழுது பூமியில் மூர்ச்சித்து விழுந்தார். இந்திரத்வஜத்தை கயிறுகளால் தூக்கி நிறுத்துவது போல் அவருடைய பந்துக்கள் பரதனை தூக்கி எடுத்து யயாதி சக்கரவர்த்தி தன் புண்ணியம் நாசமடைந்த காலத்தில் சொர்க்கத்திலிருந்து பூமியில் விழுந்து ரிஷிகளால் சூழப்பட்டது போல் அவனை சூழ்ந்து நின்றார்கள். பரதன் துக்கிப்பதை பார்த்து சத்ருக்னனும் பிரக்ஞையற்று பூமியில் விழுந்தார்.
பிறகு மூர்ச்சை தெளிந்து தன் பிதா அதிக பிரேமையுடன் தன்னை செல்வமாய் வளர்த்ததையும் அந்தந்த காலங்களில் தனக்கு செய்த உபகாரங்களையும் நினைத்து நினைத்து பிரலாபித்தார். மந்திரையிடத்திலிருந்து உண்டான வரங்களை கொடுப்பதென்ற சோக சமுத்திரம் கைகேயி என்ற பெரும் முதலையால் பீடிக்கப்பட்டு மிகவும் ஆழமுள்ளதாய் எங்களை முழுகச் செய்தது. தாங்கள் எப்பொழுதும் செல்வமாய் வளர்த்த பரதனை இங்கே இப்படி கதறும்படி விட்டு எங்கே சென்றீர்களோ? நேர்த்தியான போஜனங்களையும் பானங்களையும் வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் எங்களுக்கு கொடுத்து இவைகளில் உங்களுக்கு இஷ்டமானவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நிர்பந்திப்பீர்களே. இனிமேல் எங்களை யார் இப்படி ஆதரிப்பார்கள்? தர்மாத்மாவான தங்களை விட்டு பிரிந்து இந்த பூமி வெடிக்காமல் இருக்கிறதை பார்த்தால் பிரளய காலத்திலும் இதற்கு நாசமில்லை என்று எண்ணுகிறேன். தாங்களும் சொர்க்கத்திற்கு சென்று ராமனும் காட்டிற்கு சென்ற பிறகு நான் இங்கே எப்படி பிழைத்திருப்பேன்? ஆகையால் இந்த க்ஷணமே அக்னியில் விழுந்து பிராணனை விடுவேன். பிதாவும் இல்லாமல் தமையனும் இல்லாமல் சூன்யமாயிருக்கும் இந்த இக்ஷ்வாகு குல ராஜதானியான அயோத்தியில் பிரவேசிக்க என்னால் முடியாது. ஆகையால் நானும் வனத்திற்கு செல்லுகிறேன் என்று பரத சத்ருக்னர்கள் பிரலாபிப்பதை கேட்டு அரசனுடைய பரிஜனங்கள் எல்லாம் தாங்க முடியாத துக்கத்தை அடைந்தார்கள். அந்த ராஜபுத்திரர்களும் களைத்து முகம் வாடி கொம்புகள் ஒடிந்த விஷபங்களைப் போல பூமியில் விழுந்து புரண்டார்கள். அப்போது உத்தம சுவாவத்தை உடையவரும் பிரம்மஞானியும் இக்ஷ்வாகு குல புரோகிதருமான வசிஷ்ட பகவான் பரதனை தூக்கி எடுத்து, குழந்தாய், சக்கரவர்த்தி மரணமடைந்து இது 13வது நாள். சஞ்சயனம் முதலிய கிரியைகள் ஏன் இன்னும் நடத்தப்படவில்லை? ஏன் தாமசிக்கிறாய்? பிராணிகளுக்கு பசி, தாகம், சோகம், மோகம், கிழத்தனம், மரணம் இவ்வாறும் இயற்கையானவை. இவைகளை நீக்க ஒருவராலும் முடியாது. இவைகள் நேரும் காலத்தில் நீ இப்படி துக்கிப்பது சரியல்ல என்றார். சுமந்திரர் சத்ருக்னனை வாரி எடுத்து சகல பூதங்களுடைய ஜனன மரண கதியை வர்ணித்து சமாதானம் செய்தார். அப்போது பரத சத்ருக்னர்கள் மழையாலும் வெயிலாலும் பீடிக்கப்பட்ட இந்திரத்விஜங்களைப் போல காணப்பட்டார்கள். கண்ணீரை துடைத்துக் கொண்டு அழுதால் சிவந்த கண்களுடன் தீனமாய் பிரலாபிக்கும் அந்த ராஜகுமாரர்களை பந்துக்கள் உத்தர கிரியைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சீக்கிரப்படுத்தினார்கள். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 78. சத்ருக்னர் மந்திரையை சிக்ஷித்தது. மகாராஜாவிற்கு செய்ய வேண்டிய அபரக்கிரியைகளை முடித்து அரண்மனைக்கு வந்தவுடன் பரதன் ராமனிடத்திற்கு போக புறப்பட்டார். அதை கண்டு சத்ருக்னன், அண்ணா, சகல பிராணிகளும் துக்கிக்கும் காலத்தில் ராமனையே கதியாக அடைகின்றன. நமக்கும் அவரே கதி என்று சொல்ல வேண்டுமா? இப்படி சகல பூதங்களுடைய துக்கத்தை தீர்க்கும் ராமன் மகாபலவானாக இருந்தும் கையாலாகாத ஒரு ஸ்திரீயால் காட்டிற்கு துரத்தப்பட்டார் என்பதை நினைக்க நினைக்க எனக்கு ஆச்சரியம் அடங்கவில்லை. இந்த விஷயத்தில் ராமன் செய்தது சரியல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. ராஜ்யத்தில் ஆசை வைத்து பிதாவின் வார்த்தையை மீறினான் என்ற லோக அபவாதத்திற்கு பயந்து ஒருவேளை ராமன் ஒப்புக்கொண்டிருக்கலாம். மகாவீரன் என்றும் மகாபலசாலி என்றும் பெயர் கொண்ட லக்ஷ்மணன் என்று ஒருவர் இருக்கிறார் அல்லவா? அவர் எதற்காக பயப்பட வேண்டும்? தசரதர் செய்தது அநியாயம் என்று தெரிந்திருக்க அவரை கண்டித்து ராமனை காட்டிற்கு போகாமல் ஏன் தடுத்திருக்க கூடாது? அதை காட்டிலும் இது வெகு ஆச்சரியமாயிருக்கிறது. மகாராஜா கைகேயிக்கு உட்பட்டிருக்கிறார் என்பதை அறிந்தவுடனேயே சன்மார்க்கத்தை விட்டு விலகின அந்த துராத்மாவை நியாய அந்நியாயத்தை நன்றாக விசாரித்து ஏன் சிக்ஷித்திருக்க கூடாது என்று அந்த ராஜகுமாரர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் மந்திரி என்ற மகாபாபி பரதன் வந்துவிட்டான். இனிமேல் அவனுக்கு ராஜ்யாபிஷேகம் நடக்கும். அப்போது நாம் சகல சௌக்கியங்களையும் அனுபவித்து சகல அதிகாரத்தையும் செலுத்தலாம் என்ற ஆசையுடன் வஸ்திராபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொண்டு அந்த அந்தப்புரத்தில் வந்து நுழைந்தாள். உத்தமமான சந்தன குழம்பை பூசிக்கொண்டு அரைநூல் மாலை, ரத்னஹாரங்கள், முத்துஹாரங்கள் முதலிய ஆபரணங்களால் தேகமெங்கும் பிரகாசிக்க கைகேயியால் கொடுக்கப்பட்ட ராஜஸ்திரீகளுக்கு தகுந்த வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு கயிறுகளால் கட்டி இழுக்கப்பட்ட கிழக்குரங்கை போல் காணப்பட்டாள். அங்கிருந்த காவல்காரர்கள் உடனே அவளை பிடித்து சத்ருக்னனிடத்தில் கொண்டு போய், சுவாமி, ராமனையும் காட்டிற்கு துரத்தி நமது மகாராஜாவையும் கொன்ற மகாபாபி இவள்தான். இந்த துஷ்டியை தகுந்தபடி தாங்கள் சிக்ஷிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். சத்ருக்னன் அங்கிருந்தவர்களை பார்த்து, மகாராஜாவிற்கும் அவருடைய புத்திரர்களுக்கும் தீவிரமான துக்கத்தை உண்டு பண்ணின இந்த பாபி தான் இவ்வளவு சிரமப்பட்டதின் பிரயோஜனத்தை அடையப் போகிறாள் பாருங்கள் என்று அந்தப்புர ஸ்திரீகளுக்கு நடுவில் இருந்த அந்த கூனியை பிடித்து இழுத்து கீழே தள்ளி அடித்தார். அவள் அடி பொறுக்காமல் கோ என்று கதற அங்கிருந்த ஸ்திரீகள் எல்லாம், சத்ருக்னன் ஒரு நாளும் கோபிக்க மாட்டாரே, அவருக்கே கோபம் உண்டான போது அவர் எதிரில் யார் நிற்க முடியும்? நித்திய சத்துருக்களான காம குரோதத்தை நாசம் செய்த சத்ருக்னையே கோபமூட்டின இந்த மகாபாபியை எது செய்தாலும் தகும். இப்போது கௌசல்யை தவிர நம்மை காப்பாற்றக்கூடியவர்கள் வேறில்லை. அவளை சரணமடைவோம் வாருங்கள்.
அவள் தயாநிதி, பிரியமாய் பேசுகிறவள், தர்மங்களை அறிந்தவள், மகா கீர்த்திசாலி என்று சொல்லிக்கொண்டு பயந்து அவ்விடத்திலிருந்து ஓடிப்போனார்கள். அதற்குள் சத்ருக்னன் கோபத்தால் கண்கள் சிவக்க அந்த கூனியை தரையில் போட்டு அங்கும் இங்கும் இழுத்து உதைத்தார். அவளுடைய அழுகை குரலால் அந்த புறமெங்கும் நடுங்கிற்று. அவள் அணிந்த ஆபரணங்கள் அருந்து 4 புறங்களிலும் சிதறி சரத்காலத்தில் நட்சத்திரங்களால் நிறைந்த ஆகாசத்தை போல அந்த கிரகத்தை பிரகாசிக்கச் செய்தது. அப்பொழுது மந்திரியின் கூச்சலை கேட்டு அவளை விடுவிப்பதற்காக கைகேயி அங்கே வர அவளை கண்டவுடன் சத்ருக்னனுக்கு கோபம் இன்னும் அதிகமாகி மிகவும் கடுமையான வார்த்தைகளால் அவளை நிந்தித்தார். அதை கேட்டு கைகேயி துக்கமடைந்து பயந்து இவன் கோபாவேசத்தால் என்ன செய்வானோ என்று பரதனிடத்தில் ஓடி கைகேயி கூனியை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். அப்போது பரதன், குழந்தாய் சத்ருக்னா, சகல பிராணிகளிலும் ஸ்திரீகள் மகாபலவீனர்கள். அவர்கள் எந்த அபராதத்தை செய்திருந்தாலும் அவர்களை கொல்வது மகாபாபம். ஆகையால் இந்த துஷ்டியை விட்டுவிடு. இந்த மகாபாதகியான கைகேயி என் தாயாயிருந்தாலும் அவளை நான் கொல்லாமல் இருப்பேனா? பெற்ற தாயை கொன்ற துஷ்டன் என்று ராமன் என்னிடத்தில் வெறுப்படைவார் என்ற ஒரே காரணத்தால் அல்லவா இவளை விட்டேன். இந்த கூனியை நாம் கொன்றோம் என்று ராகவனுக்கு தெரிந்தால் நம்மிடம் பேசவே மாட்டாரே என்றார். அதை கேட்ட சத்ருக்னன் கோபத்தை தணித்துக் கொண்டு மந்திரியை ஒரு உதைத்து தள்ளிவிட்டார். அவளும் அந்த வேகத்தால் பிரக்ஞையற்று கைகேயின் பாதங்களில் விழுந்து கைகால்கள் ஒடிந்து பெருமூச்சு விட்டுக்கொண்டு தீனமாய் கதறினாள். அவளை கைகேயி தன்னால் கூடிய வரையில் சமாதானம் செய்தாள். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 79. இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம். தசரதர் மரணமடைந்த 14வது நாள் காலையில் மந்திரிகள், சேனாதிபதிகள், புரோகிதர்கள் எல்லோரும் சேர்ந்து யோசித்துக் கொண்டு பரதனை பார்த்து, நம் எல்லோருக்கும் பரமகுருவாயிருந்த மகாராஜா சொர்க்கத்தில் ஆசை வைத்து சென்று விட்டார். அவருடைய மூத்த புத்திரனான ராமனும் மகாபலசாலியான லக்ஷ்மணனும் கைகேயின் வார்த்தையால் காட்டிற்கு அனுப்பப்பட்டார்கள். ஒருவன் முதலில் அரசனை தேடி அடைய வேண்டியது, பிறகு பாரியையும் பிறகு தனத்தையும் சம்பாதிக்க வேண்டியது. மாதா பிதாக்களை காட்டிலும் அரசனே நமக்கு அந்தரங்கமான ரட்சகன் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறபடி இந்த ராஜ்யத்திற்கு இந்த சமயத்தில் அரசன் இல்லாவிட்டாலும் ஈஸ்வர கிருபையால் ஜனங்களுக்குள் யாதொரு அதிருப்தியும் கலகமும் உண்டாகவில்லை. ஆகையால் தாங்கள் எங்களுக்கு அரசனாக வேண்டும். வரிசை கிரமத்தில் மகாராஜாவின் மூத்த புத்திரன் சகல விதத்திலும் மகா கீர்த்தி பெற்றவர்கள். பிரஜைகளும் தங்களிடத்தில் விசேஷ பிரீதி வைத்து இருக்கிறார்கள். அபிஷேகத்திற்கு வேண்டிய சகல பதார்த்தங்களும் ராஜசேவகர்களும் வியாபாரிகளும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தங்களுடைய முன்னோர்களால் ஆளப்பட்டிருந்த இந்த சாஸ்வதமான ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பட்டாபிஷேகத்தை கைக்கொண்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். ஆனால் தர்மத்திலிருந்து ஒரு நாளும் பிசகாத பரதன் அபிஷேக சாமக்கிரியைகளை பிரதட்சிணம் செய்து பிரஜைகளை நோக்கி, எங்களுடைய குலத்தில் ஜேஷ்டபுத்திரனே ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்பது இதுவரையிலும் தர்மமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் புத்திமான்களாயிருந்தும் என்னிடத்தில் இப்படி சொல்வது யுக்தமல்ல. ராமன் எனக்கு மூத்த சகோதரனாயிருக்கையால் ராஜாவாயிருக்க தகுந்தவர். வனத்தில் 14 வருஷங்கள் வசிப்பதாய் நான் நிச்சயித்து விட்டபடியால் சதுரங்க சைன்யம் தயாராகட்டும். என் மூத்த சகோதரனை வனத்திலிருந்து எப்படியாவது அழைத்து வருகிறேன். இப்போது சித்தமாயிருக்கும் அபிஷேக பதார்த்தங்களை வனத்திற்கு கொண்டு போய் அங்கே மகா பூஜ்யரான ராமமூர்த்திக்கு அபிஷேகம் செய்வித்து யாகசாலையிலிருந்து திரேதாக்னிகளை அழைத்து வருவது போல் அந்த மகாத்மாவை அரண்யத்திலிருந்து இங்கே அழைத்து வருகிறேன். எனக்கு மாதாவென்று பெயரை மாத்திரம் கொண்டிருக்கும் கைகேயின் இஷ்டத்தை ஒரு நாளும் பூர்த்தி செய்ய மாட்டேன். ராமச்சந்திரன் இந்த ராஜ்யத்தை ஆழ்வார். கோரமான வனத்தில் நான் காலத்தை கழிப்பேன். ஆகையால் சிற்பிகள் மேடு பள்ளங்களை ஒழுங்கு செய்து சுகமான மார்க்கத்தை ஏற்படுத்தட்டும். வழியில் அபாயமான ஸ்தலங்களை கடப்பதில் ஒத்தாசை செய்வதற்காக காவலாளிகள் நம்முடன் வரட்டும் என்று ஆக்ஞாபித்தார். இப்படி ராமனுக்கு ஹிதமான வார்த்தைகளை பரதன் சொல்ல அங்கிருந்து ஜனங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மகாராஜா செய்த பிரதிஜைப்படி கொடுக்க வேண்டுமென்று ஒரே மனசாய் நிச்சயித்திருக்கும் தங்களுக்கு லட்சுமி கடாட்சம் ஒரு நாளும் குறையாமல் இருக்கட்டும் என்று ஆசீர்வதித்தார்கள். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 80. கங்கை கரை வரையில் மார்க்கம் ஏற்படுத்தினது. பிறகு பூமியின் சாரத்தை நன்றாய் அறிந்தவர்களும் கிணறு, வாய்க்கால், சுரங்கம் முதலியவைகளை வெட்டுகிறவர்களும் தப்பம், ஓடம், படகு முதலியவைகளை செய்கிறவர்களும் கூலிக்காரர்களும் காவல் காக்கும் சூரர்களும் ஸ்தபதி,
ராஜ்ய உத்தியோகஸ்தர்கள், யந்திரங்களை செய்பவர்களும், தச்சர்களும், மரங்களை வெட்டுகிறவர்களும், மேடு பள்ளங்களை ஒழுங்குபடுத்துகிறவர்களும், சுண்ணாம்புக்காரர்களும், குறவர்களும், காட்டு வழியில் போய் பழகினவர்களும் முன்னே சென்றார்கள். அந்த ஜனங்கள் ராமனை பார்ப்போம் என்ற சந்தோஷத்தால் தங்களுடைய வேலைகளை அதிசீக்கிரமாக செய்து முடிக்க நினைத்து பர்வ காலங்களில் சமுத்திரம் பொங்குவதைப் போல கங்கை கரையை நோக்கிச் சென்றார்கள். அவர்கள் தங்கள் கூட்டத்தாருடன் சேர்ந்து மண்வெட்டி, கோடாலி, பாறை முதலிய ஆயுதங்களுடன் முன்னே சென்று வழியில் இருக்கும் கிளைகளையும், செடிகளையும், கொடிகளையும், மரங்களையும், அடிக்கட்டைகளையும், கல்லுகளையும் வெட்டி எறிந்து மார்க்கத்தை ஒழுங்கு செய்தார்கள். சிலர் மரங்கள் இல்லாத இடத்தில் மரங்களை வைத்தார்கள். சிலர் கோடாலிகளினாலும் உளியாலும் அரிவாள்களாலும் மரங்களை வெட்டினார்கள். சிலர் ஆழமாய் வேரூன்றி இருந்த இளமிச்சை செடிகளை எரித்தார்கள். சிலர் மேடு பள்ளங்களை சமமாக்கினார்கள். சிலர் பள்ளங்களையும் பாழுங்கிணறுகளையும் மண்ணால் நிரப்பினார்கள். சிலர் அவசியமான இடங்களில் பாலங்களை கட்டினார்கள். சிலர் அவசியமான இடங்களில் ஜலம் வற்றுவதற்காக வெட்டிவிட்டார்கள். சிலர் சிறிய கல்லுகள் உள்ள இடத்தில் அவைகளை பொடி செய்தார்கள். சிலர் சொல்ப ஜலமுள்ள ஸ்தலங்களை படிக்கட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட விஸ்தாரமான குளங்களாக செய்தார்கள். சிலர் ஜலம் இல்லாத இடங்களில் ருச்சியான ஜலமுள்ள கிணறுகளையும், வாபிகளையும், ஏரிகளையும் யானைகள், குதிரைகள், காலாட்கள் இறங்கி தண்ணீர் குடிக்கும்படியாக வெட்டி ஜலம் குடித்த பிறகு கரையில் சிரமபரிகாரம் செய்து கொள்ள மேடைகளையும் அமைத்தார்கள். அந்த சைன்யங்கள் செய்யும் மார்க்கம் கற்களாலும் நற்சாந்தாலும் உறுதியாக கட்டப்பட்டு இருபுறங்களிலும் புஷ்பங்களாலும் பழங்களும் நிறைந்த மரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவைகளில் மதம் பிடித்த பட்சிகள் ஆனந்தமாக சப்தித்துக் கொண்டிருந்தன. அது தேவதைகள் செல்லும் மார்க்கத்தைப் போல பார்ப்பவர்களுடைய கண்களை பறித்தது. பிறகு வாஸ்து சாஸ்திரத்தில் நிபுணர்களால் நிச்சயிக்கப்பட்ட சுப நட்சத்திரத்தில் சுப முகூர்த்தத்தில் வழியில் கூடாரம் அடிக்கும்படி நியமிக்கப்பட்டிருந்தவர்கள் ஜலசௌக்கியம் அமைந்து மரங்கள் அடர்ந்த இடத்தில் பரதன் தங்குவதற்காக கூடாரம் அடித்து விசித்திரமாக அலங்கரித்தார்கள். அவை நேர்த்தியான மெல்லிய மணல்களால் கட்டப்பட்ட மேடைகளால் சூழப்பட்டு நவரத்னங்கள் இடைத்த பர்வதங்களைப் போல இருந்தன. அவைகளின் நடுவில் விஸ்தாரமான வீடுகள் கட்டப்பட்டிருந்தன. தேவாலயங்களும் ராஜகிரகங்களும் பிரகாரங்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. எங்கே பார்த்தாலும் அழகான கொடிகள் பறந்து கொண்டிருந்தன. ஆகாயத்தை அளாவி இருக்கும் உப்பரிகையுள்ள கிரகங்களால் நிறைந்த இந்திரனுடைய ராஜதானியான அமராவதியைப் போலவும் தேவகணங்கள் சஞ்சரிக்கும் விமான கூட்டங்கள் போலவும் விளங்கின. அநேக விதமான மத்யங்கள் நிறைந்த சுத்தமான சீதள ஜலத்தையுடைய கங்கை கரையில் உள்ள காடுகளின் வழியாக திறமையுள்ள சிற்பிகளால் போடப்பட்ட அந்த மார்க்கம் ராத்திரி காலத்தில் மேகங்களற்று சுத்தமான ஆகாசம் சந்திரனாலும் நட்சத்திர வரிசையாலும் பிரகாசிப்பது போல பிரகாசித்தது. வால்மீகி ராமாயணம், அயோத்தியா காண்டம், சர்க்கம் 81. ராஜசபை. பரதனுடைய அபிஷேகத்திற்கு பூர்வாங்கமாக செய்ய வேண்டிய நாந்தி முதலிய மங்கள கிரியைகளை வசிஷ்டர் அன்று ராத்திரி செய்து முடித்திருந்தார். விடியற் காலையில் சூதர்களும் மாகதர்களும் சகல மங்கள வாத்திய கோஷத்துடன் அதிக சாதுரியமாகவும் மதுரமாகவும் பரதனை ஸ்தோத்திரம் செய்தார்கள். ஜாமத்தை குறிக்கும் துந்துபி தங்க கழிகளால் அடிக்கப்பட்டு கம்பீரமாக சப்தித்தது. சங்கம் முதலிய வாத்தியங்கள் மந்திர மத்தியம தாரஸ்வரங்களை அதிவிசித்திரமாக காட்டிக்கொண்டு முழங்கின. ஆகாசத்தை எட்டின அந்த வாத்திய கோஷம் அதுவரையிலுமே சோகத்தால் பீடிக்கப்பட்டிருக்கும் பரதனை அதிகமாய் வருத்தப்படுத்திற்று. உடனே அவர் விழித்துக் கொண்டு, இவையெல்லாம் மகாராஜாவிற்கு செய்ய வேண்டிய மரியாதைகள், எனக்கு அந்த யோகியதை இல்லை, நிறுத்துங்கள் என்று கட்டளையிட்டு சத்ருக்னனை பார்த்து, குழந்தாய், கைகேயியால் விளைந்த அக்கிரமத்தை பார்த்தாயா? ராஜ்யத்தில் நீதி தப்பி நடக்கும்படியாயிற்று. சகலவித துக்கத்திற்கும் என்னை ஆளாக்கிவிட்டு சக்கரவர்த்தி சுகமாய் சொர்க்கத்தில் வசிக்கிறார். ராஜ்யத்தில் பிரதானமான சக்கரவர்த்தி இருக்கும்போதே அவருடைய மூத்த புத்திரன் யுவராஜாவாக நியமிக்கப்பட்டு பங்கமில்லாமல் வந்து கொண்டிருந்த இக்ஷ்வாகு குல ராஜ்யலட்சுமி மாலுமி இல்லாத ஓடம் ஜலப்பிரவாகத்தில் தத்தளிப்பது போல நாதன் இல்லாமல் தபிக்கிறாள். நம் எல்லோருக்கும் போஷகனாகவும் ரக்ஷகனாகவும் நாதனாகவும் இருந்த ராமன் இக்ஷ்வாகு குல தர்ம விரோதமாக என் தாயால் வனத்திற்கு துரத்தப்பட்டார். இப்போது ராஜ்யலட்சுமி ஆசிரயிப்பதற்கு புருஷன் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறாள் என்று சித்த சுவாதீனம் இல்லாதவனைப் போல பிரலாபிப்பதை பார்த்து அங்கிருந்த ஸ்திரீகள் எல்லோரும் பெருங்குரலிட்டு அழுதார்கள். அந்த சமயத்தில் சகல ராஜ தர்மங்களையும் அறிந்த வசிஷ்ட பகவான் தன் சிஷ்யர்களுடன்
ரத்ன சிம்மாசனத்தால் அலங்கரிக்கப்பட்டு தேவேந்திரனுடைய சுதர்மாவை போல விளங்கும் சபா மண்டபத்தில் பிரவேசித்தார். சகல வேதங்களுக்கும் நிதியான அந்த மகர்ஷி விலையற்ற போர்வைகளால் மூடப்பட்ட ஒரு ஸ்வர்ணாசனத்தின் மேல் உட்கார்ந்து தூதர்களை கூப்பிட்டு, இப்போது பெரிய ராஜ்யகாரியம் நடக்க வேண்டியிருக்கிறது. பிராமணர்களையும் க்ஷத்திரியர்களையும் வைசியர்களையும் சேனை தலைவர்களையும் மந்திரிகளையும் ராஜாவிற்கு அந்தரங்கமான வேலைக்காரர்களையும் சத்ருக்னையும் பரதனையும் விஜயன் சுமந்திரன் முதலிய பரதனுடைய ஹிதத்தில் நோக்கமுள்ளவர்களையும் சீக்கிரத்தில் அழைத்து வாருங்கள் என்று ஆக்ஞாபித்தார். பிறகு ரதங்களிலும் அஸ்வங்களிலும் யானைகளிலும் ஏறி வந்து கொண்டிருந்த ஜனங்களின் கோலாகல சப்தத்தால் அந்த சபா மண்டபம் நிறைந்தது. பரதன் பிரவேசித்த பொழுது பிரஜைகள் எல்லோரும் முன்பு தசரதரை எதிர்கொண்டு உபசரிப்பது போலவும் தேவதைகள் இந்திரனை எதிர்கொண்டு அழைப்பது போலவும் உபசரித்து சந்தோஷித்தார்கள். அந்த சபா மண்டபம் சமுத்திரத்திற்கு சமீபத்தில் உள்ள பெரிய மடுவை போலவும், வசிஷ்ட பகவான் அதில் ஓடும் கம்பீரமான ஜலத்தை போலவும், பரத சத்ருக்னர்கள் அதில் பயமில்லாமல் சஞ்சரிக்கும் திமிங்கலங்களையும் யானைகளையும் போலவும், மந்திரிகள் சேனாதிபதிகள் முதலிய பிரஜைகள் அதில் இருக்கும் ரத்னங்களையும் சங்கங்களையும் பெரும் மணல்களையும் போலவும் முன்பு தசரதர் ராஜ்ய பரிபாலனம் செய்யும் காலத்தில் இருந்தது போல விளங்கிற்று. வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 82. பரதன் வனத்திற்கு போக புறப்பட்டது. பரதனுக்கு அபிஷேகம் நடக்கப் போகிறதென்று எல்லோ ஜனங்களும் நன்றாய் அலங்கரித்துக் கொண்டு அந்த ராஜசபையில் அவரவர்களுக்கு உரிய தகுந்த ஆசனங்களில் உட்கார்ந்து கொண்டிருப்பதையும், சரத்காலங்களில் ஆகாசம் நட்சத்திரங்களால் பிரகாசிப்பது போல அந்த சபா மண்டபம் பிரகாசிப்பதையும் பார்த்து வசிஷ்ட மகர்ஷி அங்கிருந்த ராஜ்ய உத்தியோகஸ்தர்களையும் மற்ற ஜனங்களையும் எச்சரிக்கை செய்து பரதனை நோக்கி, குழந்தாய், தசரதர் தர்மமாய் பிரஜைகளை பரிபாலனம் செய்து வந்து சொர்க்கத்தை அடைந்தார். தனதானியங்களால் நிறைந்த இந்த விஸ்தாரமான ராஜ்யத்தை மரண காலத்தில் உனக்கு கொடுத்தார். சந்திரனை விட்டு அதன் காந்தி எப்படி விலகாதோ அப்படி பித்ருவாக்கிய பரிபாலனம் என்ற தர்மத்தை ஒரு நாளும் விடாத ராமன் சத்தியசந்தராய் சாதுக்களுடைய நடத்தையை அவலம்பித்து இந்த ராஜ்யத்தை உனக்கு கொடுத்து வனத்திற்கு சென்றிருக்கிறார். இப்படி உன் பிதாவாலும் தமையனாலும் உனக்கு மனப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட இந்த ராஜ்யத்தை நீ யாதொரு உபதிரவமும் இல்லாமல் உன் பிரஜைகள் சந்தோஷிக்க ஒப்புக்கொண்டு சீக்கிரத்தில் பட்டாபிஷேகம் செய்து கொள். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கிலும் தீபங்களிலும் உள்ள அரசர்கள் கோடி கோடியாய் ரத்னங்களை வைத்துக் கொண்டு உனக்கு பாத காணிக்கையை வைக்கட்டும் என்றார். மூத்தவன் இருக்கையில் இளையவன் ராஜ்யத்தை கைக்கொள்வது தர்ம விரோதம் என்ற ராஜநீதி அறிந்தவராகையால் அதை கேட்ட பரதன் அந்த தர்மத்தையே அனுஷ்டிக்க விரும்பி துக்கத்துடன் ராமன் இருக்கும் இடத்திற்கு மனசால் சென்று அவரை பிரார்த்தித்தார். ராமனுடைய ஞாபகம் வந்தவுடன் அவருக்கு கண்ணீர் பெருகி நெஞ்சு அடைத்தது. சகல போகங்களையும் அனுபவிக்க தகுந்த வயசும் சக்தியும் இருந்தும் அவைகளை வேண்டாம் என்று மறுத்த அந்த மகாத்மா, என்ன ஆச்சரியம்! லோகத்தில் தர்ம விரோதமான காரியத்தை ஒருவனுக்கு உபதேசிக்க வேண்டுமானால் ஒருவருக்கும் தெரியாமல் ரகசியமாய் உபதேசிப்பது வழக்கம். சகல தர்மங்களை அறிந்த வசிஷ்ட மகர்ஷியும் என்னை எவ்வளவோ அல்பனாக நினைத்தார் அல்லவா? இப்படி இந்த ராஜ்யத்து ஜனங்கள் எல்லோரும் கூடியிருக்கையில் மகா குரூரமான அதர்மத்தை செய்யும்படி உபதேசிக்கிறார். நானும் அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை மறந்து இந்த ஜனங்களுக்கு எதிரேயே அவரை நிந்திக்க வேண்டியது என்று எண்ணி இகத்திலும் பரத்திலும் வேறு கதியில்லாமல் ராமனையே சரணமடைந்திருக்க அதை பொறுக்காமல் நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி அதை கெடுக்க இவ்வளவு சிரமப்படுவது நல்ல காரியம். இது நாடல்லவே. நகரத்திலேயே இவ்வளவு ஜனக்கூட்டத்தில் நான் பிராணாதாரமாய் வைத்துக் கொண்டிருக்கும் தனத்தை அபகரிக்க நீங்கள் எல்லோரும் எங்கே வந்து சேர்ந்தீர்கள்? இக்ஷ்வாகு குலத்திற்கு எப்போதும் க்ஷேமம் உண்டாக வேண்டும் என்ற இந்த வசிஷ்டர் புரோகிதராய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். இவர் 3 காலங்களை அறிந்தவராகையால் எங்களுடைய குலத்திற்கு விசேஷ க்ஷேமம் உண்டாக வேண்டும் என்றே இப்படி எனக்கு உபதேசம் செய்கிறார். பார்த்தீர்களா? இப்படிப்பட்டவரை குலகுருவாக வைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட உபதேசத்தை அனுஷ்டித்தால் என் குலம் அதிசீக்கிரத்தில் சுலபமாய் சகல க்ஷேமங்களை அடையும் என்பதில் சந்தேகமுண்டோ? ராமன் விதிப்படி குருகுலவாசம் செய்து சாஸ்திரங்களை அபியசித்தவர், அவைகளின் அர்த்தங்களை நன்றாய் அறிந்தவர், அவைகளை தவறாமல் அனுஷ்டிப்பவர். அப்படிப்பட்டவருடைய ராஜ்யத்தை அநேக தர்மங்களுக்குட்பட்ட நான் அபகரிப்பது உங்களுக்கு சம்மதமா? ராமனை விட்டு பிரிந்த அடுத்த நிமிஷத்திலேயே தசரதர் உயிரை விட்டார். அவருக்கு நான் புத்திரனாய் பிறந்து ராமனுடைய ராஜ்யத்தை எப்படி அபகரிக்க துணிவேன்? என் சுரூபத்தை நன்று ஆலோசித்தால் இந்த ராஜ்யத்தை நான் ஆளத் தகுந்தவனல்ல என்று நன்றாக தெரியுமே. இந்த ராஜ்யம் ராமனுடையது, நான் ராமனுடைய வஸ்து. அவருக்கு சேஷபூதமான பதார்த்தங்களில் ஒன்று மற்றொன்றை ஆள முடியுமா? அப்படி இருந்தால் இந்த ராஜ்யம் என்னை ஏன் ஆளக்கூடாது? லோகத்தில் சிலர் தங்களுடைய பிதாக்களை மீறி தாங்களே அரசாண்டு வருகிறார்கள்.
நான் அப்படிப்பட்டவன் என்று ஒரு க்ஷணம் கூட நினைக்க வேண்டியதில்லை. ஆனால் லோகத்தில் ரத்னமும் அது வைக்கப்படும் பெட்டியும் உடையவனுக்கு சேஷபூதமான பதார்த்தங்களே. அவைகளில் ஒன்றான பெட்டி மற்றொன்றான ரத்னத்தை ரட்சிக்கவில்லையா என்றால் அந்த பெட்டியும் திறவுகோல் முதலிய பதார்த்தங்களால் ரத்னங்களை ரட்சிக்கும்படி உடையவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியே நீ இந்த ராஜ்யத்தை எனக்காக ஆண்டு கொண்டிரு என்று ராமனால் நான் உத்தரவு செய்யப்படவில்லை. நாம் அணிந்து கொள்ளும் ஓர் ஆபரணத்தை வேண்டாத போது பெட்டியில் வைப்பது போல் ராமன் தானே இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டியதும் நாம் நம்மால் கூடிய வரையில் பிரார்த்தித்தும் அங்கீகரிக்காமல் எனக்கு இப்போது வேறு வேலை இருக்கிறது, ஆகையால் எனக்கு சாவகாசம் வரும் வரையில் நீயே பார்த்து வா என்று என்னிடத்தில் ஒப்புவித்தால் அப்போது அவர் அனுகிரகிக்கும் சக்தியால் அவருக்கு அடிமையாக பெட்டியைப் போல அவர் வரும் வரையில் இந்த ராஜ்யத்தை பாதுகாப்பேன். ஆகையால் அவரை திரும்பி அழைத்து வரும் விஷயத்தில் சகல பிரயத்தனங்களையும் செய்ய வேண்டியது. ராமனிடத்திற்கு சென்று கைகேயிக்கு சக்கரவர்த்தி வரங்களை கொடுத்ததால் இந்த ராஜ்யம் என்னுடையதென்று எண்ணத்தை முதலாக மாற்ற வேண்டியது. மூத்த புத்திரனாகவும் சகல விதங்களாலும் மற்றவர்களை காட்டிலும் சிரேஷ்டனாகவும் தர்மாத்மாகவும் சூரிய சந்திர வம்சத்தரசர்களில் முதன்மையாகவும் இருக்கும் ராமனே தசரதருக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை ஆளத் தகுந்தவர். நீச்சர்களால் அனுஷ்டிக்கப்படுவதும் சொர்க்கத்தை கெடுப்பதுமான இந்த மகா பாபத்தை நான் செய்தால் வைவஸ்வத முனு முதல் இதுவரையிலும் யாதொரு தோஷமும் இல்லாமல் மகா கீர்த்தியுடன் இந்த ராஜ்யத்தை ஆண்டு வந்த சூரிய குலத்து அரசர்களுக்கு அழிவில்லாத அபகீர்த்தியை தேடி வைத்தவனாவேன். கைகேயி செய்த பாபத்தில் எனக்கு யாதொரு சம்பந்தமும் இல்லை, அது எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமும் இல்லை. அதற்கு பிராயஷ்சித்த ரூபமாக நான் இங்கிருந்தே வனத்தில் இருக்கும் ராகவனை கைகூப்பி நமஸ்கரிக்கிறேன். இந்த 3 லோகங்களுக்கும் அதிபதியாயிருக்க தகுந்தவர் அவரை தவிர யார் என்றார். தர்மத்தை அனுசரித்த அந்த வார்த்தைகளை கேட்டு சபையில் இருந்தவர்கள் எல்லோரும் ராமனிடத்தில் பதிந்த மனசுள்ளவர்களாய் ஆனந்த கண்ணீர் விட்டார்கள். பிறகு பரதன், ராமனை வனத்திலிருந்து அழைத்து வர என்னால் முடியாவிட்டால் குரு சுசுரூஷியில் தவறாத மகாத்மாவுமான லக்ஷ்மணனுடன் நானும் வனத்திலேயே வசிப்பேன். இங்கு இருப்பவர்கள் எல்லோரும் என்னுடன் வரவேண்டியது. உங்களுக்கு எதிரே அவரை எந்த உபாயத்தாலாவது பலவந்தம் செய்தாவது திரும்பி அழைத்து வருகிறேன். கூலி வேலை செய்கிறவர்களும் கிராமங்களிலிருந்து வந்து கூலியில்லாமல் வேலை செய்கிறவர்களும் மார்க்கத்தை சுத்தம் செய்ய முன்னால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நான் வனத்திற்கு போக நிச்சயித்து விட்டேன் என்று சொல்லி சமீபத்தில் இருந்த சுமந்திரரை பார்த்து, நீர் நமது சதுரங்க சைன்யத்தை பிரயாணத்திற்கு சித்தமாயிருக்க சொல்லும் என்று ஆக்ஞாபித்தார். அப்படியே செய்து முடித்த பிறகு பிரஜைகளும் சேனாதிபதிகளும் ராமனை திரும்பி அழைத்து வர வனத்திற்கு பிரயாணம் நிச்சயமாயிற்று என்று எண்ணி சந்தோஷமடைந்தார்கள். அந்த யுத்த வீரர்களின் பத்னிகளும் தங்கள் பர்த்தாக்களை சீக்கிரப்படுத்தினார்கள். சைன்ய தலைவர்களும் குதிரைகளிலும் வண்டிகளிலும் ரதங்களிலும் சைன்யங்களை ஏற்றி பிரயாணத்திற்கு தயார் செய்தார்கள். பிறகு சைன்யம் புறப்பட சித்தமாய் இருப்பதைக் கண்டு பரதன் வசிஷ்டரிடத்தில் அனுமதி பெற்று சமீபத்தில் இருந்த சுமந்திரரை ரதத்தை கொண்டு வாரும் என்று ஆக்ஞாபிக்க சுமந்திரர் உத்தமமான அஸ்வங்களை பூட்டி ரதத்தை கொண்டு வந்து நிறுத்தினார். மகா பிரதாபசாலியும் கலங்காத தைரியமுடையவரும் மகாவீரனுமான பரதன், எப்படியாவது என் அண்ணனை பிரார்த்தித்து வனத்தில் இருந்து திரும்பி அழைத்து வருகிறேன். சுமந்திரரே, சகல ஜகத்திற்கும் ஹிதமுண்டாகும் பொருட்டு வனத்தில் வசிக்கும் ராகவனை அயோத்திக்கு அழைத்து வர விரும்புகிறேன். அதற்காக சேனா நாயகர்களும் சைன்யங்களும் என்னுடன் வரவேண்டியதென்று அவர்களுக்கு சீக்கிரமாய் தெரிவியும் என்றார். சுமந்திரர் மிகுந்த சந்தோஷத்துடன் சகல ராஜ்ய உத்தியோகஸ்தர்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் சிநேகிதர்களுக்கும் பரதனுடைய ஆக்ஞையை தெரிவிக்க அந்த நகரத்தில் உள்ள பிராமணர்களும் க்ஷத்திரியர்களும் வைசியர்களும் சூத்திரர்களும் அதிக உற்சாகத்துடன் ஒவ்வொரு வீட்டிலும் உத்தமமான ஒட்டகங்களையும் கோவேறு கழுதைகளையும் யானைகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் பிரயாணத்திற்கு சித்தம் செய்தார்கள். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 83. பரதன் கங்கை கரைக்கு வந்தது. பிறகு பரதன் அதிகாலையில் எழுந்து ரதத்தில் ஏறி ராமனை பார்க்க ஆசை கொண்டு வேகமாக பிரயாணம் செய்தார். மந்திரிகளும் புரோகிதர்களும் சூரியோதயத்திற்கு சமமான ரதங்களில் முன்னே சென்றார்கள். விதிப்படி அலங்காரம் செய்யப்பட்ட 9000 யானைகளிலும் 60,000 ரதங்களிலும் லட்ச குதிரைகளிலும் அநேக யுத்த வீரர்கள் அவரை பின்சென்றார்கள். கைகேயும் சுமித்திரையும் கௌசல்யையும் ராமனை திருப்பி
அழைத்து வருகிறதென்ற ஆசையால் சந்தோஷமடைந்து சிரேஷ்டமான வாகனங்களில் சென்றார்கள். பிராமண க்ஷத்திரிய வைசியர்களும் கூட்டம் கூட்டமாக கோடை காலத்தில் வெயிலால் தபிக்கும் பிராணிகள் மேகத்தை தூரத்தில் கண்டாலும் எப்படி அதை விட்டு போக மனசு வராதோ அப்படியே அதை பார்த்த மாத்திரத்திலேயே சகல தாபமும் தீருமோ அப்படி அவரிடத்தில் பக்தி வைத்தவர்கள் அவரை பார்க்காவிட்டாலும் அவரை விட்டு பிரிய சகிக்கார்கள். அவரை தரிசித்த மாத்திரத்திலேயே தாபத்திரயங்கள் பறந்து போகும். யானை துதிக்கை போல் நீண்டு பெருத்த முழங்கால்கள் வரையில் தொங்கும் கைகளை உடையவர். அந்த சௌந்தரியத்தை பக்தர்கள் தடையில்லாமல் அனுபவிக்கும்படி அனுகிரகிப்பவர். தன்னை ஆசிரியத்தவர்கள் தனக்கு விரோதம் செய்தாலும் மாறாத பிரீத்தியுள்ளவர். தனக்கு மிகவும் அந்தரங்கமானவர்களை தன்னை தடுத்தாலும் பக்தர்களை காப்பாற்றுவதில் செய்த பிரதிஜையை தவறாதவர். அவருடைய முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே கைகேயின் குரூரமான வார்த்தைகளால் நமக்கு நேர்ந்த தாபங்கள் எல்லாம் நீங்கி போகும். சகல பிராணிகளுடைய சோகத்தை நிவர்த்திக்கிறவரிடத்தில் போன பிறகும் நமது சோகம் நாசமடையாமல் இருக்குமா? நீங்கள் துக்கப்பட வேண்டாம் என்று அவர் நம்மை பார்த்து சொல்லக்கூட வேண்டியதில்லை. புன்சிரிப்புடன் நம்மை பார்க்க கூட வேண்டியதில்லை. கருணை பொழியும் பார்வையுடன் நம்மிடத்தில் பிரியமான வார்த்தைகளை பேசக்கூட வேண்டியதில்லை. நாம் செய்ய வேண்டிய பிரயத்தனம் யாதொன்றுமில்லை. தூரத்திலிருந்து அவரை நாம் தரிசித்தவுடனேயே சூரியன் உதிக்கும் பொழுதே லோகத்தில் உள்ள இருட்டை நாசம் செய்வது போல நமது துக்கங்களை எல்லாம் நாசம் செய்து விடுவார் என்று இப்படி ராமனை பற்றியே ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு ஆனந்தம் மேலிட்டு ஒருவரை ஒருவர் ஆலிங்கனம் செய்து கொண்டு வேகமாக சென்றார்கள். இன்னும் இப்படி அந்த நகரத்து ஜனங்களில் ராமனை ஆசிரியத்தவர்களும் வியாபாரிகளும் ரத்தனங்களை இழைப்பவர்களும் குயவர்களும் சேனியர்களும் ஆயுதம் செய்பவர்களும் மயில் தொகையால் விசிறி குடை முதலியவைகளை செய்பவர்களும் வாள்காரர்களும் இழைப்பு வேலைக்காரர்களும் மரங்களிலும் துளை போடுகிறவர்களும் தந்த வேலை செய்கிறவர்களும் நற்சாந்து பூசுகிறவர்களும் வாசனைக்காரர்களும் தட்டார்களும் கம்பளங்களை சுத்தம் செய்கிறவர்களும் உடம்பு பிடித்து விடுகிறவர்களும் தூபம் போடுகிறவர்களும் மது முதலிய பானங்களை விற்கிறவர்களும் வண்ணான்களும் தையற்காரர்களும் கிராமங்களுக்கும் இடைச்சேரிகளுக்கும் தலைவர்களும் நட்டுவர்களும் அவர்களை சேர்ந்த ஸ்திரீகளும் செம்படவர்களும் அந்த சைன்யத்துடன் சென்றார்கள். வேதங்களில் நிபுணர்களான பிராமணர்களும் யோகிகளும் எருதுகள் பூட்டின ரதங்களில் பரதனை பின்தொடர்ந்தார்கள். எல்லோரும் நேர்த்தியான வஸ்திரங்களாலும் ஆபரணங்களாலும் பரிமள திரவியங்களாலும் அலங்கரித்துக் கொண்டு ராமனை அயோத்திக்கு திரும்பி அழைத்து வர வனத்திற்கு போகும் பரதனை மிகவும் சந்தோஷமாக அநேக வாகனங்களில் பின்தொடர்ந்தார்கள். வெகு தூரம் பிரயாணம் செய்து கங்கை கரையில் சிருங்கிபேரபுரம் என்ற நகரத்திற்கு வந்தார்கள். அங்கே ராமனுக்கு முக்கிய மித்திரனான குகன் தன்னை சேர்ந்த நிஷாத ஜாதியர்களுடன் மிகவும் தர்மமாய் ராஜ்ய பரிபாலனம் செய்து வருகிறான். ராமனுக்கு கெடுதி செய்பவர்கள் அந்த வழியாய் வராமல் தடுப்பதற்காக எப்போதும் ஜாகிரதையாக காத்து கொண்டிருக்கிறான். சக்கரவாக பட்சிகளால் அலங்கரிக்கப்பட்ட கங்கை கரையைச் சேர்ந்து பரதன் மந்திரிகளை நோக்கி, நமது சைன்யங்கள் அவர்களுக்கு இஷ்டமான இடங்களில் தங்கட்டும். இங்கே சிரம பரிகாரம் செய்து கொண்டு நாளை இந்த நதியை தாண்டுவோம். சொர்க்கத்தை அடைந்த என் பிதாவிற்கு திருப்தி செய்ய இந்த புண்ணிய நதியில் ஜல தர்ப்பணங்களை செய்ய விரும்புகிறேன் என்றார். மந்திரிகள் அப்படியே சைன்யங்களை அவர்களுடைய ஜாதிக்கு தகுந்தபடி தனித்தனியாக அவர்களுக்கு இஷ்டமான இடங்களில் கூடாரமடிக்க செய்தார்கள். பரதனோ ராமனை திரும்பி அழைத்து வருவதிலேயே ஞாபகம் உள்ளவராக அன்று ராத்திரி அங்கே வசித்தார். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 84. பரதன் குகனை சந்தித்தது. பரதனுடைய சைன்யங்கள் கங்கை கரையில் வந்து கூடாரம் அடித்திருப்பதை குகன் பார்த்து தன் பந்துக்களை நோக்கி, இந்த சைன்யம் கடல் புரண்டது போல் சிருங்கிபேரபுரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதை மனசாலும் கணக்கிடுவது அசாத்தியம். இக்ஷ்வாகு வம்சத்து சக்கரவர்த்திகளுடைய கோவிதார கொடியுடன் கூடின மகாரதம் அதோ தெரிகிறது. ஆகையால் பரதன் என்ற மகாபாபி ராமனை காட்டிற்கு துரத்தினது போதாதென்று இன்னும் ஏதோ கெடுதி செய்ய உத்தேசித்து வந்திருக்கிறான். நம்மை சிறை செய்வானோ தெரியவில்லை. அல்லது ராமன் 14 வருஷங்களுக்கு பிறகு ஒருவேளை திரும்பி வந்தால் நமது அதிகாரத்திற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் அழிவு நேரிவிடும். ஆகையால் காட்டில் ஒண்டியாய் இருக்கும் போதே இவனை கொன்று விடுவது நல்லதென்று யோசித்து ஞாதிகளுக்குள்ளான துவேஷத்துடன் ராமனை தேடி வந்திருக்கிறானோ? இவன் துஷ்டையான கைகேயின் புத்திரன் அல்லவா? சகல விதத்திலும் லோகத்திற்கு நாதனாய் இருக்க தகுந்த ராமனுடைய ஐஸ்வர்யத்தை முற்றிலும் அபகரிப்பதற்காக அல்லவா வந்திருக்கிறான். அது பிறருக்கு சுலபமாக கிடைக்குமா? ராமன் என் ரக்ஷகன், என் போஷகன், என் அருமை தோழன். நீங்கள் எல்லோரும் அவனுக்கு யாதொரு அபாயமும் நேராமல் கங்கை கரையில் யுத்தத்திற்கு தயாராக இருங்கள்.
நம்மை சேர்ந்த வேடர்கள் எல்லாம் நமது சைன்யங்களுடன் ஓடங்களில் மாம்சம், பழம், கிழங்கு முதலிய ஆகார பதார்த்தங்களை ஏற்றிக்கொண்டு இறங்கும் துறைகளை ஜாகிரதையாக காக்க வேண்டியது. கைவர்த்த ஜாதியார்களில் யௌவன புருஷர்கள் ஆயுத பாணிகளாய் ஒவ்வொரு படகிலும் 100 வீதம் நமது 500 படகுகளிலும் கங்கையில் பரவி நிற்கட்டும். பரதன் ராமனிடத்தில் நல்ல எண்ணத்துடன் வந்திருந்தால் சேனையை அபாயமில்லாமல் கங்கையை தாண்டும்படி செய்வோம், இல்லாவிட்டால் இங்கேயே நாசம் செய்து விடுவோம் என்று ஆக்ஞாபித்து மத்யம், மாம்சம், மரவுரி, பழங்கள் முதலியவைகளை காணிக்கையாய் எடுத்துக்கொண்டு பரதன் இருக்கும் இடத்திற்கு சென்றான். சுமந்திரர் அவன் வருவதைக் கண்டு பரதனை பார்த்து வணக்கமாக, சுவாமி, இதோ வருகிறவன் நிஷாத ஜாதிகர்களுக்குள் அதிபனான குகன். வயசென்றவன், தண்டகாரண்யத்தில் பிறந்து வளர்ந்து அதிலுள்ள சகல விஷயங்களையும் அறிந்தவன், தங்களுடைய தமையனுக்கு பிரியமான தோழன், தன் பந்துக்களுடன் தங்களுடைய தரிசனத்திற்காக வருகிறான். ராமலட்சுமணர்கள் இருக்குமிடம் இவனுக்கு நன்றாக தெரியும். ஆகையால் தாங்கள் இவனை பார்க்கலாம் என்று தெரிவித்தார். இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை கேட்டு பரதன் குகனை அதிசீக்கிரத்தில் அழைத்து வாருங்கள் என்றார். பிறகு குகன் தன் பந்துக்களுடன் பரதனுடைய சமீபத்திற்கு சென்று நமஸ்கரித்து மிகவும் வணக்கமாக, இந்த தேசம் தங்களுடைய வீட்டு கொள்ளை. ஆனால் கங்கை கரை வரையில் மார்க்கம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை நான் அறிந்திருந்தும் தாங்கள் வருவதாய் உத்தரவு செய்யாமல் இருந்ததால் நாங்கள் மோசம் போனோம். ஆகையால் எங்களுடைய இஷ்டப்படி எதிர்கொண்டு உபசரிக்க அவகாசம் இல்லை. நாங்கள் தங்களுடைய அடிமைகள். தங்களுடைய தேசத்தில் தங்கள் இஷ்டப்படி வசிப்பதற்கு தடை என்ன? என் வேலைக்காரர்கள் பழங்களையும் கிழங்குகளையும் புதிதாய் எடுத்த மாம்சங்களையும் உலர்ந்த மாம்சங்களையும் இன்னும் காட்டில் கிடைக்கக்கூடிய சகல தானியங்களையும் இதோ கொண்டு வந்திருக்கிறார்கள். அவைகளை அங்கீகரித்து தாங்களும் தங்களுடைய சைன்யமும் இன்று ராத்திரி இங்கே தங்கியிருந்து நாளை பிரயாணம் செய்யலாம் என்று விஞ்ஞாபனம் செய்கிறேன் என்றான். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 85. குகனுடைய சந்தேகம் நிவர்த்தியானது. குகன் இப்படி சொல்ல மகா புத்திமானான பரதன் சாதுரியமாக மறுமொழி சொன்னான். எனக்கு குருவாயிருக்கும் ராமச்சந்திரனுக்கு அருமை தோழா, என் சைன்யமோ கணக்கில்லாதது, நீயோ ஒண்டி. இப்படி இருந்தும் அவர்களுக்கு விருந்து செய்துவிக்க வேண்டும் என்று நினைத்ததாலேயே செய்தது போலாயிற்று. உன் பக்தியையும் பெருந்தன்மையையும் ஔதாரியத்தையும் பார்த்ததாலேயே என் சைன்யங்களுக்கு நீ விருந்து செய்வித்ததால் எவ்வளவு திருப்தி உண்டாகுமோ அவ்வளவு திருப்தி அடைந்தேன் என்று அதிக கம்பீர சுபாவமுள்ளவராகையால் குகனை சந்தித்ததாலும் அவன் செய்த உபச்சாரத்தாலும் தன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறினது போல சந்தோஷித்து, அது இருக்கட்டும், பரத்வாஜருடைய ஆசிரமத்திற்கு போகும் வழி எது? கங்கை கரையில் இருக்கும் நீர்த்தாக்குகளில் பிரயாணம் செய்வது மிகவும் கஷ்டமல்லவா என்று கேட்டார். அதற்கு வனத்திலேயே பிறந்து வளர்ந்த குகன், நானும் என் வேடர்களும் ஆயுதபாணிகளாக தங்களுடன் வருகிறோம். ஆகையால் போகும் வழியை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த பெரும் சைன்யத்தை பார்க்கும் பொழுது எனக்கு பெரிய சந்தேகம் உண்டாயிருக்கிறது. ராமனிடத்தில் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் செல்லுகிறீர்களா அல்லது விரோத புத்தியுடனா? அவர் ஒரு பிராணியையும் ஹிம்சிக்காதவர். அவரை பார்க்க இந்த சைன்யம் வேண்டியதில்லையே என்று கைகூப்பி வணக்கமாக தெரிவித்தான். குகன் பரதனிடத்தில் சந்தேகிக்க காரணமே இல்லை. ஒருவன் கையில் சேற்றை எடுத்து ஆகாசத்தில் எறிந்தால் அதில் ஒட்டுமா? அவனுடைய கை அழுக்காகுமே தவிர வேறென்ன? அப்படி போல மகா சுத்தமான அந்த கரணத்தையும் ராமனிடத்தில் விசேஷ பக்தியையும் உடைய பரதன் தன்னிடத்தில் குகன் சந்தேகித்ததை பற்றி கொஞ்சம் கூட கோபிக்காமல், நீ சந்தேகித்த கஷ்டம் வரும்படியான காலம் ஒரு பொழுதும் நேர வேண்டாம். அது கலிகாலத்தில் அல்லவா? என்னிடத்தில் நீ சந்தேகிப்பது நியாயமல்ல. ராகவன் எனக்கு மூத்த சகோதரன், பிதாவிற்கு சமானன். அவரை வனவாசத்திலிருந்து திருப்பி அயோத்திக்கு அழைத்து போவதற்காக நான் வந்திருக்கிறேன். வேறு விதமாய் எண்ணிவிட வேண்டாம். நான் சொல்வது சத்தியம் என்றார். அதை கேட்டு குகன் முகம் மலர்ந்து அடங்காத சந்தோஷத்துடன், சுவாமி, தாங்கள் அபேட்சிக்காமலும் பிரயத்தனம் செய்யாமலும் கிடைத்த ராஜ்யத்தை விட நிச்சயித்திருக்கிறீர்கள். இந்த பிரபஞ்சத்தில் தங்களை போன்றவர் யாரே இருக்கிறார்? தாங்களே சகல விதத்திலும் தன்யர்கள். வனவாசத்தால் கஷ்டத்தை அனுபவிக்கும் ராமச்சந்திரனை தாங்கள் திரும்பி அழைத்து வர அபேட்சித்தால் தங்களுடைய கீர்த்தி சகல லோகங்களிலும் என்றைக்கும் விளங்கும் என்று பேசிக் கொண்டிருக்கையில் சூரியன் அஸ்தமித்தான். பிறகு தன் சைன்யத்தை அவ்விடத்தில் தங்கும்படி ஏற்பாடு செய்து பரத சத்ருக்னர்களும் குகனும் படுத்துக் கொண்டார்கள். பரதன் பிறவிச் செல்வம் உள்ளவர், துக்கத்தை அறியாதவர், துக்கத்தை அனுபவிக்காதவர், துக்கத்திற்கு காரணமான யாதொரு பாவத்தையும் செய்தவர் அல்ல. ராமனிடத்தில் விசேஷ பக்தியுள்ளவர். சுபாவத்திலேயே மகா தீரராயிருந்ததாலும் சொல்லவும் நினைக்கவும் முடியாத பெருந்துக்கம் அவரை பீடித்துக் கொண்டது.
எப்போதும் ராமனை பற்றியே தியானித்துக் கொண்டு அதே கவலையாயிருந்ததால் காட்டுத்தீயால் பிடிக்கப்பட்ட மரம் உள்ளே செந்தணலுடன் வெளியில் தெரியாமல் எரிந்து கொண்டிருப்பது போல் தன்னால் ராமனுக்கு நேர்ந்த அநியாயத்தையும் கஷ்டத்தையும் நினைக்கும் போது அவருடைய ஹிருதயம் கொழுந்து விட்டெறிந்து கொண்டிருந்தது. ஹிமய பர்வதத்தில் சூரிய கிரணங்கள் தாக்கி ஜலப்பிரவாகம் பெருகுவது போல பரதனுடைய தேகத்திலிருந்து சோகம் என்ற நெருப்பால் வியர்வை சொரிந்தது. ராமனை விட்டு பிரிந்த துக்கமே மலை. ராமனை பற்றின இடைவிடாத எண்ணங்களே அதில் இருக்கும் கற்பாறைகள். அநேக விதமாக பெருமூச்சு விட்டுக் கொண்டிருப்பதே அந்த மலையில் இருக்கும் பொன், வெள்ளி முதலிய தாதுக்கள். இந்திரியங்கள் தங்களுடைய வியாபாரங்களை செய்ய முடியாமல் இருப்பதே அச்சேதனமான மரங்கள். சோகம், ஆயாசம் முதலியவைகளை அதன் சிகரங்கள். பிரக்ஞையற்று இருப்பதே அதில் வசிக்கும் துஷ்ட மிருகங்கள். தாபமே அடர்ந்த மூங்கீர்காடுகள். தன் கூட்டத்திலிருந்து பிரிந்த யானையைப் போல துக்கத்தால் சுமத்தப்பட்ட ஹிருதயத்துடன் பெருமூச்சு விட்டுக்கொண்டு அடிக்கடி மூர்ச்சையடைந்து அடிக்கடி உயிரை இழக்கும் ஸ்திதியை அடைந்து மனசை வாட்டும் ஜுவரத்தால் ஆறுதல் இல்லாமல் பரதன் தபித்தார். பிறகு தன் பரிவாரத்துடன் குஹன் இருக்கும் இடத்திற்கு சென்றார். பரதன் படும் துக்கத்தை பார்த்து அவனும் துக்கமடைந்து ராமச்சந்திரனை பற்றி அவருக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தான். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 86. குஹன் ராமனுடைய விருத்தாந்தத்தை தெரிவித்தது. பரதனுடைய சுபாவத்தை குஹன் நன்றாக அறிந்த பிறகு லக்ஷ்மணன் ராமனிடத்தில் வைத்திருக்கும் விசேஷ பக்தியையும் அவர் செய்யும் கைங்கரியத்தையும் அவருடைய உத்தம குணங்களையும் பரதனுக்கு சொல்ல ஆரம்பித்தார். வர்ணிக்கப்படும் ராமனுடைய குணங்களோ எல்லையற்றவை. அவைகளை வர்ணிப்பது சமுத்திரத்தை கையால் தடுப்பது போலாகும். கேட்டுக்கொண்டிருந்த பரதனோ குஹனை போன்றவர்களுக்கு உபதேசிக்கும் திறமையுடையவர். சொல்லும் குஹனோ பால்யம் முதல் காட்டில் இருக்கும் பதார்த்தங்களையே அறிந்தவன். ஆகையால் தன் புத்திக்கும் வாக்கிற்கும் எட்டின வரையில் பகவத் குணங்களை வர்ணித்தான். முற்றிலும் வர்ணிக்க யாரால் முடியும்? பகவத் விஷயத்தை உபதேசிப்பதில் புதிது பழையதென்ற பேதமில்லை. உபதேசிக்கிறவர்களோ பரம குருக்கள், உபதேசம் பெறுகிறவர்களோ பரம ஸ்ரத்தையுடையவர்கள். ஆனால் பரதனுக்கு ராமனிடத்தில் உள்ள ஸ்நேகத்தையும் பக்தியையும் விருத்தி செய்ய உத்தேசித்து லக்ஷ்மணனுடைய கல்யாண குணங்களை வர்ணிக்க ஆரம்பித்து லக்ஷ்மணன் ராமனிடத்தில் உள்ள பரம பிரீதியாலும் பக்தியாலும் அவரை ரட்சித்து காத்து கொண்டிருப்பதை கண்டு நான் மிகவும் வருத்தப்பட்டு, குழந்தாய், இதோ உனக்காக சுகமான ஒரு படுக்கையை சித்தம் செய்திருக்கிறேன். நீ இதில் உன் இஷ்டப்படி படுத்து சிரமத்தை தீர்த்து கொள்ளலாம். நான் காட்டில் பிறந்து வளர்ந்தவனாகையால் கஷ்டங்களை அனுபவிப்பது எனக்கு சகஜம். விழித்துக் கொண்டிருப்பதால் எனக்கு சிரமமில்லை. என்னுடன் இருக்கும் இந்த வேடர்களும் அப்படியே. நாங்கள் ஜாகிரதையாக விழித்துக் கொண்டு ராமனை பார்த்துக் கொள்கிறோம். நீ சுகமாய் வளர்க்கப்பட்டவன். உனக்கு இது தகுதியல்ல. இந்த பிரபஞ்சத்தில் ராமனை காட்டிலும் பிரியமான வஸ்து எனக்கு எதுவும் இல்லை. நான் சொல்வது சத்தியம். வேணுமென்றால் சத்திய தேவதையின் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன். இவருடைய கிருபையால் இந்த லோகத்தில் மகா கீர்த்தியையும் தர்மத்தையும் அளவில்லாத அர்த்தத்தையும் அடையலாம் என்று நம்பியிருக்கிறேன். நானும் என் பந்துக்களும் என் அருமை தோழனான ராமனையும் சீதையையும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது வில்லும் கையுமாக 4 புறத்திலும் காப்போம். எப்போதும் இந்த வனத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் எனக்கு இங்கே தெரியாத விஷயம் ஒன்றுமில்லை. நானும் என் பந்துக்களும் சைன்யங்களும் எதிரிகள் சதுரங்க பலத்துடன் வந்தாலும் துரத்தி விடுவோம் என்றேன். அதற்கு அவர், தர்மத்திலிருந்து விலகாத மனசையுடைய நீ காத்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு பயம் என்ன? சக்கரவர்த்தி திருமகனும் பிராட்டியும் வெறும் தரையில் படுத்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு தூக்கம் வருமா? அப்படி இருக்க தேக சௌக்கியத்திலாவது உயிரை காப்பாற்றுவதிலாவது எனக்கு ஞாபகமே இல்லை. தேவதைகளும் அசுரர்களும் சேர்ந்து எதிர்த்தாலும் என் அண்ணனுடைய பானத்திற்கு முன் நிற்க முடியுமா? அந்த மகாவீரன் சீதாதேவியுடன் தரையில் புல்லின் மேல் சுகமாக தூங்கும் கோரத்தை பார். இவரை புத்திரனாய் அடைவதற்கு மகாராஜா காயத்ரி முதலிய மகாமந்திரங்கள் கணக்கில்லாமல் செய்தார். இந்திரியங்களை அடக்கி கிருஷ்ரம், சாந்திராயணம் முதலிய கடுமையான விரதங்களை வெகுகாலம் அனுஷ்டித்தார். வேதத்தில் விதிக்கப்படும் யாக யஜ்யங்களை ஒன்றுவிடாமல் எவ்வளவோ தடவை செய்தார். இவ்வளவு கஷ்டப்பட்டு 60,000 வருஷங்களுக்கு பிறகு தன்னை போல ஒரு அருமை குழந்தை பிறந்தது. அவனையும் ராஜ்யத்தை விட்டு வனத்திற்கு துரத்தின பிறகு அவர் பிழைத்திருப்பாரோ? அந்த பூமி தேவியே நாதன் இல்லாமல் விதவியாவாள் என்பதை சந்தேகமில்லை. மகாராஜாவின் அந்தப்புறத்தில் இருக்கும் ஸ்திரீகள் தேகத்தில் சக்தி இருக்கும் வரையிலும் கதறி இப்போது சிரமத்தாலும் மெய்மறந்து படுத்திருப்பார்கள். இனிமேல் அந்தப்புறம் யாதொரு சப்தமும் இல்லாமல் இருக்கும். கௌசல்யும் என் தாயும் மற்ற ராஜபத்னிகளும் மகாராஜாவும் இதுவரையிலேயே உயிரை விட்டிருப்பார்கள். அப்படி இல்லாவிட்டாலும் இன்று ராத்திரிக்கு மேல் பிழைத்திருக்க மாட்டார்கள்.
ஒருவேளை என் தாய் சத்ருக்னனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையால் உயிரை வைத்துக் கொண்டிருந்தாலும் இருக்கலாம். ஆனால் வீரசிகாமணியை புத்திரனாக பெற்ற கௌசல்யை உயிரை வைத்துக் கொண்டிருக்க மாட்டாளே. அதை நினைக்கும் பொழுது எனக்கு துக்கம் தாங்க முடியவில்லை. லோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்து கொண்டிருந்த அயோத்தியா நகரத்தில் உள்ள சகல ஜனங்களும் மகாராஜாவினிடத்தில் விசேஷ பிரீதி வைத்திருந்தார்கள். அவருக்கு மரணம் நேர்ந்ததை கேட்டால் துக்கம் தாங்காமல் பிராணனை விடுவார்கள். ராமன் மகாராஜாவிற்கு மூத்த புத்திரர், சகல உத்தம குணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவர். எங்கள் நால்வரிலும் அவருக்கு மிகவும் அருமையானவர். அவரை பார்க்காமல் சக்கரவர்த்தியின் தேகத்தில் பிராணங்கள் நிற்குமா? மகாராஜா இறந்த பிறகு கௌசல்யை உயிரோடு இருப்பாளா? கௌசல்யை இறந்த பிறகு என் தாய் பிழைத்திருப்பாளா? நமக்கு இவ்வளவு நாள் கழித்து ஒரு அருமை குழந்தை பிறந்தது. யாதொரு அபாயமும் இல்லாமல் வளர்ந்தாள். நல்ல குலத்தில் விவாகமாயிற்று. இனிமேல் இந்த ராஜ்யபாரத்தை ஒப்புக்கொள்வான். நாம் கவலையற்று இருக்கலாம் என்று மென்மேலும் பெருகும் மனோரதங்களெல்லாம் வீணாய் இனிமேல் பிழைத்திருக்க யாதொரு காரணமும் இல்லாமல் என் பிதா உயிரை விடுவார். இந்த 14 வருஷங்களுக்கு பிறகாவது ராஜ்யத்தை ராமனிடத்தில் ஒப்புவித்து சந்தோஷிக்கலாம் என்றால் அவ்வளவு காலம் புத்திர சோகத்தை தாங்குவார் என்று எனக்கு தோன்றவில்லை. அந்த சமயத்தில் சமீபத்திலிருந்து அவருக்கு சகல உத்தர கிரியைகளையும் செய்பவர்கள் புண்ணியாத்மாக்கள். எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. அயோத்தியை போன்ற அழகான நகரம் இந்த பிரபஞ்சத்தில் உண்டா? நேர்த்தியாக அமைக்கப்பட்ட நார்ச்சந்திகளையும் கோணலில்லாமல் அழகாக போடப்பட்டிருக்கும் வீதிகளையும் தனவான்களுடைய வீடுகளையும் அரசர்களின் அரண்மனைகளையும் நந்தவனங்களையும் பூந்தோட்டங்களையும் மரச்சோலைகளையும் நினைக்கும் பொழுது துக்கம் மேலிடுகிறது. அதிசுந்தரமான வேசிய ஸ்திரீகளால் அலங்கரிக்கப்பட்டு உத்தமமான ரதங்களாலும் யானைகளாலும் குதிரைகளாலும் நிறைந்து மங்கள வாத்தியங்கள் கோஷிக்க தேகவியாதி மனோவியாதி இல்லாத பிரஜைகளுடன் தேவாலயங்களில் அடிக்கடி நடக்கும் உற்சவங்களாலும் ஜனங்களில் வீடுகளில் நடக்கும் மங்கள காரியங்களாலும் விளங்கிக் கொண்டு சகல சௌக்கியத்திற்கும் க்ஷேமத்திற்கும் இடமான அயோத்தியில் வசிக்கப்பெற்றவர்கள் மகா பாக்கியசாலிகள் என்று சொல்லவும் வேண்டுமா? நாங்கள் வனவாசத்திலிருந்து திரும்பி வரும் வரையில் தசரதர் பிழைத்திருப்பாரோ? மகா தார்மிகரான அந்த மகாத்மாவை நாங்கள் எப்போது பார்ப்போம்? என் தமையன் செய்த பிரதிஜைப்படி வனவாசமும் யாதொரு அபாயமும் இல்லாமல் முடிந்து தசரதருடைய பிரதிஜையும் நிறைவேற்றி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அயோத்தியில் பிரவேசிப்போமா என்று லக்ஷ்மணன் பிரலாபித்துக் கொண்டிருக்கையில் பொழுது விடிந்தது. பிறகு ராமலட்சுமணர்கள் இங்கே தபஸ்விகளைப் போல ஜடையை தரித்துக் கொண்டார்கள். என் வேலைக்காரர்கள் அவர்களை சுகமான ஓடத்தில் ஏற்றி கங்கை தாண்டி கரையில் கொண்டு போய் விட்டார்கள். அங்கிருந்து ராமலட்சுமணர்கள் தபஸ்வி வேஷத்துடன் ஆயுதபாணிகளாய் 4 புறத்திலும் ஜாகிரதையாய் பார்த்து கொண்டு சீதையுடன் வனத்தில் பிரவேசித்தார்கள் என்றான். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 87. குகன் ராமனுடைய விருத்தாந்தத்தை தெரிவித்தது. அந்த துக்க சமாச்சாரத்தை கேட்டு பரதன் அவ்விடத்திலேயே கவலை கொண்டு உட்கார்ந்தார். அவரோ அதிக செல்வமாய் வளர்ந்தவர், சுபாவத்திலேயே மகாபலசாலி, சிம்ஹத்தின் தோள்களை போன்ற பருத்த தோள்களை உடையவர், முழங்கால்கள் வரையில் நீண்ட கைகளை உடையவர், தாமரை மலர் போன்ற விசாலமான நேத்திரங்களை உடையவர், யௌவன புருஷன், பார்க்க அழகானவர். இப்படிப்பட்ட துக்கத்தை அனுபவிக்க தகாதவர். ஆகையால் கொஞ்சம் ஆறுதல் அடைந்து பிறகு ராமனுடைய ஞாபகம் வந்து ஹிருதயத்தில் மாவட்டியால் குத்தப்பட்ட யானையை போல கீழே விழுந்தார். சமீபத்தில் இருந்த சத்ருக்னன் ஓடி வந்து அவரை தழுவி எடுத்து துக்கத்தால் வாய்விட்டு அழுதார். அதை கேட்டு ராஜபத்தினிகள் எல்லோரும் அங்கே ஓடி வந்து தசரதரை இழந்த துக்கத்தாலும் உபவாசத்தாலும் இழைத்து மனம் குன்றி பரதன் பூமியில் விழுந்து கிடப்பதை பார்த்து அழுது கொண்டு அவரை சூழ்ந்தார்கள். புத்திரசோகத்தாலும் பர்த்தாவை இழந்ததாலும் சொல்ல முடியாத துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் கௌசல்யை ஒரு பசு தன் கன்றை கண்டு பிரீதியுடன் ஓடுவது போல ஓடி வந்து பரதனை வாரியெடுத்து கண்களில் நீர் பெருக, குழந்தாய், ராமனை விட்டு பிரிந்ததால் உன் சரீரத்தில் தாங்க முடியாத உபதிரவம் உண்டாயிருக்கிறதா? நீ படும் கஷ்டத்தை பார்த்தவுடன் ராமன் அயோத்திக்கு திரும்பாமல் இருக்க மாட்டான். ஆனால் நீ உயிரை விட்டாய் என்று கேள்விப்பட்டால் இந்த புறம் யாராவது திரும்பி பார்ப்பார்களா? ராமன் லக்ஷ்மணனுடன் வனத்திற்கு சென்ற பிறகு அவனை பார்ப்பது போல் உன்னை பார்த்து கொண்டு பிழைத்திருக்கிறேன். லக்ஷ்மணனை பற்றி ஏதாவது துக்க சமாச்சாரம் காதில் விழுந்ததா? அல்லது எனக்கு ஒரே புத்திரனாய் என்னை இங்கே அனாதையாய் விட்டு தன் பாரியையுடன் வனத்திற்கு போன என் ராமனுக்கு ஏதாவது கஷ்டம் நேர்ந்ததா என்று கேட்டாள். பரதன் கொஞ்சம் ஆறுதல் அடைந்து கௌசல்யை சமாதானப்படுத்தி குகனை பார்த்து அழுது கொண்டு, என் தமையன் ராத்திரி எங்கே படுத்திருந்தார்? சீதை எங்கே படுத்திருந்தாள்? லக்ஷ்மணன் எங்கே படுத்திருந்தான்? அவர்கள் படுத்திருந்த படுக்கை எங்கே? என்ன ஆகாரம் செய்தார்கள் என்று கேட்டார்.
அப்போது குஹன் ராமனுடைய விருத்தாந்தத்தை சொல்ல சமயம் கிடைத்ததை பற்றி சந்தோஷித்து ராமன் தான் இருக்கும் இடத்துக்கு வந்ததையும் தான் அவரை உபசரித்ததையும் சொல்ல ஆரம்பித்து அநேக விதமான அன்னங்களும் பக்ஷணங்களும் மாம்சங்களும் பழங்களும் கிழங்குகளும் ராமன் புஜிப்பதற்காக சித்தமாயிருந்தன. ஆனால் அவர், தோழா, நாங்கள் க்ஷத்திரியர்கள், எப்பொழுதும் பிறருக்கு கொடுக்க வேண்டியதை ஒழிய பிறரிடத்தில் வாங்கக்கூடாது. ஆகையால் இவை எல்லாவற்றையும் கொண்டு போகலாம் என்று எங்களை சமாதானம் செய்தார். லக்ஷ்மணரை கங்கா ஜலத்தை கொண்டு வரச் சொல்லி அதை குடித்து மௌனமாய் சந்தியாவந்தனம் செய்தார்கள். பிறகு லக்ஷ்மணர் தர்ப்பைகளை கொண்டு வந்து படுக்கைகளை தயார் செய்தார். அதில் ராமனும் சீதையும் உட்கார்ந்தார்கள். லக்ஷ்மணர் அவர்களுடைய பாதங்களை கழுவி ஒதுங்கி நின்றார். இங்கே புங்கை மரத்தடியில் அவர்கள் நித்திரை செய்தது. இதே அவர்கள் படுத்த படுக்கை. லக்ஷ்மணர் அன்று ராத்திரி முழுவதும் ஆயுதபாணியாய் ராமனை சுற்றி 4 புறத்திலும் காவலாய் சஞ்சரித்துக் கொண்டிருந்த இடம் இதுவே. ராமனுடைய ஒரு சகோதரன் அவரை அயோத்தியிலிருந்து வனத்திற்கு துரத்தினான். இவன் தூக்க கலக்கத்தில் என்ன செய்வானோ என்று சந்தேகித்து நானும் என் பந்துக்களும் ஆயுதபாணிகளாய் ராமன் நித்திரை செய்கையில் துஷ்ட ஜந்துக்கள் சமீபத்தில் அணுகாமல் லக்ஷ்மணன் போகும் இடங்களெல்லாம் சஞ்சரித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் நாங்கள் சந்தேகப்படவும் பயப்படவும் காவல் காக்கவும் காரணமே இல்லை. கேவலம் மகேந்திரனுக்கு சமமான ராமச்சந்திரனை யாராவது கண்ணெடுத்தாவது பார்க்க முடியுமோ என்றான். ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஹரிஹி ஓம்.